வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மரண தண்டனை நீக்குவதற்கான பரிந்துரை அவசியமா அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நீதிபதி உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த அஜித் பிரகாஷ் ஷா, ஏபி ஷா என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் பிரகாஷ் ஷா அவருடைய தலைமையிலான தேசிய சட்ட ஆணையம் தனது 262வது பரிந்துரை அளித்திருக்கிறது. அந்த பரிந்துரை என்ன? இந்தியாவிலிருந்து, நம்முடைய சட்டத்திலிருந்து, சட்டங்களிலிருந்து மரண தண்டனையை முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும், பயங்கரவாத மற்றும் தேச விரோத குற்றங்கள் தவிர என்று ஒரு பரிந்துரை அளித்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஊடகங்களிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இடதுசாரி சிந்தனையாளர் மத்தியிலும் இதுபோன்ற சிந்தனை, மரண தண்டனை இன்னும் கூட தொடரக்கூடாது என்ற சிந்தனை பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடுமையான பிரச்சாரம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் சட்ட ஆணையமே இப்படி ஒரு பரிந்துரை அளித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்திய அரசு, இந்திய அரசியல் சாசனம், இந்திய நீதித்துறை இந்த மரண தண்டனை பார்க்கக்கூடிய பார்வை ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டதா? மக்களாகிய நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இந்த பரிந்துரைக்கான காரணத்தின் பின்னணியில் அரசியல் அழுத்தங்கள் தான் இருக்கின்றனவா அல்லது ஒரு அவசியமான ஒரு இந்த காலத்தின் கட்டாயமான பரிந்துரை என்றதுதான் விவாதம் நடந்திருக்கிறது. விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். உலகம் முழுவதும் 140 நாடுகள்ல மரண தண்டனை ஒழிக்கப்பட்டதனால இந்தியாவிலும் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மிகப்பெரிய விவாதம் நடைபெற்று வருகிறது. ஒரு தரப்பினர் மரண தண்டனை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும், இன்னொரு தரப்பினர், அதாவது பல சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மரண தண்டனை வேண்டும் என்றும் விவாதத்தை செய்து வந்தனர். இந்த நிலையில தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கொன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து சட்ட ஆணையம் ஆய்வு செய்து பரிந்துரைக்கும்படி கேட்டுக் கொண்டிருந்தது. இதையடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பின்பு சட்ட ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஏபி ஷா தலைமையில, அதாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக உள்ள அவர் தலைமையில மரண தண்டனை தொடர்பான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் பல பேருடைய கருத்துக்களை கேட்டது. குறிப்பாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூட அந்த ஆணையத்தில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இப்படி தமிழகத்திலிருந்து பல தலைவர்களும் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்த அந்த ஆணையம், குறிப்பாக ஒன்றும் சொல்லப்போனால் இன்றுதான் கடைசி நாள், அந்த ஆணைய பரிந்துரைகளுக்கு இன்றுதான் கடைசி நாள். எனவேதான் இன்று சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் ஏபி ஷா இன்று சட்ட அமைச்சகத்தில் அந்த ஆணைய பரிந்துரைகளை தாக்கல் செய்துள்ளார். அந்த பரிந்துரைகள்ல மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும், அதே சமயத்தில் தீவிரவாதம் உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு மரண தண்டனை வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பா உச்சநீதிமன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, மரண தண்டனை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில சட்ட ஆணையத்தினுடைய இந்த பரிந்துரை என்பது அவசியம்தானா அல்லது அரசியலா? பிரதானமான கேள்விதான் மரண தண்டனையை நீக்குவதற்கான பரிந்துரை அரசியல் அழுத்தம் காரணமானதா இல்லாட்டி அவசியமான ஒன்றா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் நம்முடன் இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தண்ணன் இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு அருண் நம்முடைய இருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல தமிழ் தேசிய இயக்கத்தைச் சேர்ந்த திரு தியாகு நம்முடைய இருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் சமூக பார்வையாளர் திரு ஞானி நம்முடைய இருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல இந்த விரிவான விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய முதல் கருத்தை தெரிஞ்சுக்கலாம். திரு சித்தரன், காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற அதிகாரியா நீங்க இந்த மாதிரியான வழக்குகளை நிறைய டீல் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வழக்குகள்ல மரண தண்டனை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் காவல்துறை அதிகாரிகிட்ட தான் ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிஸ்டம், வழக்கு பதியும் விதம், வழக்கு நடக்கும் விதம், வழக்கு நடத்தப்படும் விதம், இதெல்லாம் பார்த்த பிறகும் கூட இந்த மாதிரியான ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கிற இடத்துல மரண தண்டனை தேவைதான் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மரண தண்டனை சட்டப்பூர்வத்தில் இருக்கிறது தான் வேணும், அது மாற்றம் இல்லை. நீங்க சொல்றது ஒரு எக்ஸெப்ஷன். இங்க இந்தியாவில் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல எங்கேயாவது ஒரு ஃபிளா இருக்கு, ஒரு லூப் ஹோல் இருக்கு, அல்ல எப்ப ஒரு இன்னசென்ட் தேவைப்படாம தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஏதாவது 1-2 இன்சிடென்ட் வந்திருக்குன்னா அதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன். அது கண்டிப்பாக களையப்பட வேண்டும். இப்ப ஒரு கோல்டன் ரூல் எப்பவாவது குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருத்தர் 2 வருஷம் தண்டனை 4 வருஷம் தண்டனை இருந்தா பரவாயில்ல செஞ்சிடலாம். தண்டனையா இருந்தா இல்ல, அதான் சொல்ல வரேன் நானு. சாதாரணமாக கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல the guilt should be proved beyond all reasonable doubt by the prosecution. all reasonable doubt, burden is heavy upon the police அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ சாதாரண வழக்குகளை விட மரண தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு வழக்குல ஒரு பர்டன் எப்படின்னா ரொம்ப ஹெவி. இதுல ஏகப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்க சாதாரணமா ஒரு செக்ஷன் 28 பார்த்தா சிஆர்பிசில ஒரு செஷன் ஜட்ஜ் சில குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் இருக்கு.
சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் பை தி ஹை கோர்ட் அப்படி கொண்டாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணதான் முடியும். திருப்பி அப்பீல் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், ரிவிஷனுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு அப்பீல் பண்ணலாம், போனா கிளெமென்சி போயிடலாம், கிளெமென்சி கவர்னர்ட்ட போகலாம், பிரசிடென்ட் போகலாம், திருப்பி கியூரிட்டி பெட்டிஷன் போடலாம், எத்தனை வேணாலும் போடலாம் சொல்லி பல்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது அதுல ஒரு தப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா ஒரு போலீஸ் ஏஜென்சி மட்டுமே இது முடிவு செய்யல. இப்போதைய சூழ்நிலையில் இப்போ இருக்கிற நிலையில நம்ம நாட்டில் இன்னும் கல்ச்சர் நிறைய வரணும், சட்டத்தை மதிக்கக்கூடிய தன்மைகள் நிறைய வரணும். மரண தண்டனை முற்றிலுமாக நீக்கப்படுவதற்கு சரியா ஒரு உகந்த தருணம் இதுவல்ல. நான் திரு அருண் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஜஸ்டிஸ் ஏபி ஷா இதுவே சரியான தருணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இன்னைக்கு இந்த தேதிக்கு இப்படி பண்ண முடியாது, சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கமிஷன் முழுமையான ஆய்வு செய்து பலர்கிட்ட கருத்து கேட்டு நிகழ்ச்சி சொன்ன அப்துல் கலாம் போன்றவர்கள் கூட கருத்து சொன்ன பிறகு இந்த விஷயம் வருது. இப்போ யாகூப் மேமனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு மொமெண்டம் ஊர்லாம் ஒரு விவாத பொருளா இருக்குது. ஆதரவாக எதிர்ப்பாக அலைவிசா சொல்ல முடியாது, ஆனா ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. இந்த நேரம் இந்த தண்டனையை மரண தண்டனை அபாலிஷ் பண்ற அளவுக்கு நீக்கிற அளவுக்கான நேரம் அல்ல அப்படின்னு காவல்துறை அதிகாரி இருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது நீங்களே அதை மிக சரியான முறையில் முன் வச்சீங்க. மற்ற தண்டனைகளுக்கு மரண தண்டனைக்கு உள்ள அடிப்படையான வித்தியாசம், இங்க தவறான ஒரு தீர்ப்பு அதன் காரணமாக மரண தண்டனை என்றால் அதை மீண்டும் மாற்ற முடியாது, உயிர் போய்விடும். ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, ஐயா அது தப்பு குறைக்கலாம், அல்ல ஒரு 7 ஆண்டு தண்டனை மீண்டும் குறைக்கலாம், அதுக்கான போராட்டம். ஐயா சொல்றாங்க இதற்கான எத்தனை செக்ஸ் அந்த எல்லாம் இருக்குன்னு இருங்க. இவ்வளவு இருந்தாலும் ஒரு நிரபராதி மரண தண்டனையை அடையக்கூடிய தூக்கு கயிற்றை முத்தமிடக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு. நம்பர் 1. அதாவது ஆபத்து என்பது எல்லா தரப்பிலும் இருக்கும். நம்ம கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சம்பவம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. இல்ல நான் வர்றேன். என்ன பாயிண்ட்னா, ஆபத்துங்கிற என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, தவறான தீர்ப்பை திருத்தவே முடியாது. அதுதான் இந்த தண்டனை உள்ள கோரம் என்பது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இப்ப புள்ளி விவரங்கள்லாம் நம்ம இதுல என்ன எப்படி இது ஒரு நியாயமான வாதம். அந்த ஆபத்து பெட்டிஷனுக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம், டெத்துக்கு கியூரேட்டிவ் போட முடியாது, மறுக்கலாம். ஆனா நம்ம இதுவரைக்குமான வரலாறு பார்க்கும்போது அப்படிப்பட்ட சம்பவங்கள் டெத் பெனால்டி கொடுத்தப்பட்ட பிறகு கூட நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை யாருக்குனாலும் கொடுத்திருக்கலாம், தவறான நாட்களோட கொடுக்கலாம், மறுக்கல. ஆனா நிறைவேற்றப்பட்டவர்களை மட்டும் பார்க்கும்போது இங்க தவறா நிறைவேற்றப்பட்டிருக்காங்கிற கேள்வி வரத்தான செய்யும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒன்னு இது மாற்ற முடியாத ஒரு தண்டனையா இருக்கு. 2வது பத்திரிகைகள்ல என்ன செய்தி வந்துச்சு சொல்லிட்டு 3வது பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அது என்னன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்கள் அவர்களுடைய பொருளாதார மற்றும் சமூக பின்புலத்தை ஆய்வு செய்து ஒரு புள்ளி வர வந்திருக்கு. அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைவருமே அல்லது ஆக பெரும்பாலோர் அடித்தட்டு மக்கள், பொருளாதார ரீதியாக ஏழை வாழைகள், ஏப்பசாப்பைகள், அரசியல் அதிகாரமற்றவர்கள், ஈவன் சமூக ரீதியாக பார்த்தால் கூட பெரும்பாலும் அடித்தட்டு சாதனை. இவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்கு. உண்மையிலேயே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய உதவியாளர் சொன்னாரு, இந்த புள்ளி விவரத்தை பார்த்த பிறகுதான் இதே சட்ட கமிஷன் முன்பு போய் மரண தண்டனை கூடாது என்று அவர் வாதிட்டார். 3வது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப இதுவரைக்கும் வந்ததுல என்ன பெரிய இதாகி போச்சு, ஆபத்தை பத்தி பேசுறீங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், 2004க்கு பிறகு 2 பேருக்கு தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்னு அப்சல் குரு, இன்னொன்னு யாகூப் மேமன். இப்ப இது எதேச்சியா நடந்துச்சா, அது என்ன, இந்த 2 பேருமே ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. யாகூப் மேமனுடைய மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு மட்டும் நள்ளிரவு. அஜ்மல் கசாப் எந்த இனத்தை சேர்ந்தவர்? இல்ல, அஜ்மல் கசாப் எந்த இனத்தை சேர்ந்தவர்? அதாவது அவரையே நீங்க சேர்க்கல, அப்துல் குருவை சேர்த்தீங்க கவனமா, யாகூப் மேமனை சேர்த்தீங்க, அஜ்மல் கசாப் ஏன் விட்டீங்க? விட வேணும், சேர்த்துக்குவோம். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது கையில் எடுத்தவர்களை இனத்தை கொண்டு போய் இந்த ஒரு 11 ஆண்டு கணக்குக்காக சொல்ல ரொம்ப குறைஞ்ச இதுல பாத்தீங்கன்னா 2004க்கு பிறகு 2 பேர் தான். அந்த 2 பேரும் இப்படி இருக்காங்க. ஆகவே சந்தேகம் வருது, இதற்குள்ள அரசியல் இருக்கிறதோ. கருணை, நான் முடிச்சிடறேன். கருணை மனுவிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் மித்தவங்க எல்லாம் ஏற்கப்படுது, இவங்களுக்கு ஏற்கப்படல. அதுவும் சரணாகதி அடைந்த யாகூப் மேமனுக்கு
கருணை மனு நிராகரிக்கப்பட்டது என்பது சாதாரண அரசியல் சொன்னாரா? 22 வருஷம் உங்களுக்கு தெரியும் சரணடைந்ததாக ஆன் ரெக்கார்டு எங்கேயுமே பதிவு செய்யப்படல. நம்ம பேசிட்டு இருக்கிறது தியரி பற்றி தான். நம்ம வந்து தீசிஸ் நம்ம வந்து பின்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசல. ரெக்கார்ட்ல பதியாம விட்டதே ஒரு சதி என்பது என்னுடைய கருத்து. அவரே சொல்லியிருக்காரு. அருணன் சொல்லுவோம், திரு அருணன் அவர்கள் சொன்னது போல ஒரு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, மத ஜாதி இன ரீதியாக ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க தான் அதிகமான மரண தண்டனைக்கு உள்ளாராங்க. இது வந்து இதுக்கான சமூக சூழல் என்ன அப்படிங்கறது ஆராயாம, அவர்கள் அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான வழி என்னங்கறது ஆராயாம புடிய தூக்குல போடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்கவுண்டர் மாதிரி தானே. அதுக்கு வந்து வேற என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பொதுவா சிவில் கேஸ் எல்லாம் கீழ் நீதிமன்றத்துல கிளைண்ட்டுக்கு ஒரு பிளைன்டிஃபுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சு, கேஸ் போடுறாரு ஆனா டிஸ்மிஸ் ஆகுது, இல்லாட்டி இன்னொருத்தருக்கு பிரதிவாதிக்கு சாதகமா வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல்ல போகாம சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு லெவல்ல சிவில் சூட்ல வந்து அப்பீல் போகாம ஓரளவுக்கு அங்கேயே கூட காம்ப்ரமைஸ் கூட ஆவாங்க. இந்த கிரிமினல் கேஸ்ல குறிப்பா இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற கேஸ்ல நீங்க பெருவாரியான கேஸ் எடுத்து பாருங்க. இங்க செஷன்ஸ் கோர்ட்ல அங்க டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது அவங்க எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்றாங்க. மரண தண்டனை குற்றவாளி அடுத்தது ஹைகோர்ட் போறாரு, சுப்ரீம் கோர்ட் போறாரு, இவர் சொல்ற மாதிரி ரெவ்யூ, கியூரேட்டிவ், பிரசிடென்ஷியல் பார்டன் எல்லாத்துக்கும் போய் எக்ஸாஸ்ட் ஆயிதான் வராங்க. நீங்க அது சோசியல் ஸ்டேட்டஸா சமூக பொருளாதார விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னா இவங்க எல்லாருமே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. எனக்கு பொருளாதாரத்துல நான் ஒண்ணுமே இல்ல, அதனால செஷன்ஸ் கோர்ட் மரண தண்டனை விதிச்சு சொல்லிடுச்சு, சரி ஓகே அப்படின்னு யாருமே சொல்றது இல்லையே. எல்லா லெவலுக்கும் அவங்க போயிட்டு எக்ஸாஸ்ட் ஆகி அனைத்து மட்டத்திலையும் அது உறுதி செய்யப்பட்டுதான் மரண தண்டனை. மரண தண்டனை தவறான நபர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நான் வைக்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதமா இருந்தா கூட, ஆயுதம் இந்திய போராட்டமா இருந்தா கூட, எதுவா இருந்தாலும் அவர்களுடைய காரணம் என்னங்கிறது அதற்கான தீர்வு பத்தி பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்றோம். நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கூட நம்ம பேச்சுவார்த்தை கிடைக்கிறோம், பிரிவினை கேட்கிறோம் பேச்சுவார்த்தை கிடைக்கிறோம். நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பாலிசி இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, நம்ம அதை பேசுவோம் சொல்லிட்டு இவங்களுடைய பொருள் இவங்களை மன்னிங்கன்னு சொல்ல இவர்களுக்கான காரணம் என்ன? அவர் சொன்ன போல 75% பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதாவதுங்க அப்படி நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது நீதிமன்றத்துல கிரிமினல் ஜஸ்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் இங்க மதமோ வந்து இந்த மாதிரி சமூக பின்னணியோ எல்லாம் பாக்குறது கிடையாது. நீங்க வந்து சிவிலுக்கு எதுலயாவது ஹிந்து, ஏன்னா இன்னெரிட்டன்ஸ்ல எல்லாம் நீங்க இந்துவா முஸ்லிமான்னு சொல்லி ஆனா இருக்கு. கிரிமினல் ஜூரிஸ்பிரூடன்ஸ்ல அதெல்லாம் கிடையாது. இவர்கள் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட உங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்றத்துல 1973க்கு பிறகு சிஆர்பிசிலேயே மாற்றம் வந்து, சிஆர்பிசியோட மாற்றமே வந்துச்சு. அதுல ஜஸ்டிஸ் சதாசிவம் அதை பத்தி ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. 73க்கு முன்னாடி வரைக்கும் மரண தண்டனை பிரதானமான தண்டனை, 73க்கு பிறகு மரண தண்டனை கடைசி வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ் அடுத்த கட்டமா போனா நீதிமன்றம் ஒரு இடத்துல சொல்லுது ஈக்குவல் வெயிட் அந்த கிரைமுக்கு மட்டும் இல்லாம அதோட சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கும் கொடுத்தான்னு சொல்லி சொல்லுது. நான் ஒரு கொலை பண்ணேன் அப்படிங்கிற மட்டுமே இல்ல, எந்த சூழ்நிலையில கொலை பண்ண நேர்ந்தது. இங்க பாருங்க, இப்ப ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு எது கொடுத்துட்டு இருப்பாங்க, எக்ஸ்கியூசஸ் சொல்லுவீங்களா? நான் இப்படி நடந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உச்சநீதிமன்றம் இருக்கலாம். இப்ப சொன்ன ஈக்குவல் வெயிட் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் கிரைம் அப்படிங்கிறது அருணனுடைய கருத்தோ தியாகம். உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு அதுல எத்தனையோ கான்ட்ராடிக்டரி ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு நீதிமதியும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க. அதே உச்சநீதிமன்றம் இங்க பாருங்க மிஸ்டர் பாண்டியன், நான் என்ன சொல்றேன், இப்ப டெல்லி கேங் ரேப் கேஸ்ல, நிர்பயா கேஸ்ல எல்லாரும் என்ன பண்ணோம், அந்த ரேப்புக்கெல்லாம் கூட இது மாதிரி மரண தண்டனை விதிக்க வேண்டும் ஒரு வந்தது. அப்ப நீங்க வந்து ஏன் ரேப் பண்ண தெரியுமா? அந்த பையன் சரியா வளர்க்கல, அவன் ஏன் இப்படி வளரல, அதை பார்த்து பற்றி விசாரணை நடத்திய அப்ப கிரிமினல் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடாது, சிஆர்பிசியும் கூடாது, ஐபிசியும் கூடாது. பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கருத்துக்கு பண்றீங்க. ஏன் திருநான் தெரியுமா? அவன்கிட்ட பணம் இல்ல, பாவம் திருநா விட்டுருங்க. எதுக்கு அப்புறம் ஐபிசி ஒன்னு வச்சிருக்கீங்க? இல்ல அது நீங்க சொன்னீங்களே அந்த நிர்பயா கேஸ்ல அதை பத்தி விசாரணை நடத்தி என்ன செய்யலாம் சொன்ன வர்மா கமிஷன் கூட மரண தண்டனை பரிந்துரைத்த மாதிரி எனக்கு நினைவு இல்ல. ஆனா அவங்க பரிந்துரைக்காத போது அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாப்புலேஷன் டிசிஷன் எடுத்திருக்கா மரண தண்டனை. இது எல்லாரும் கோஷம் போட்டாங்க, ரைட் ஓகே சொல்லி அரசியல் கட்சி பாருங்க தெரிந்து செய்கின்ற எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதுலயே கூட கிரிமினல் சட்டத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணணும், மென்சரியா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான். நான் என்ன சொல்றேன், கீழ்மை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தவறா
தவறா வழங்கிடக்கூடாதுங்கிறதா இத்தனை ஹையர் ஜுடிஷியல் லெவல்லாம் வச்சிருக்காங்க. அங்க எல்லா இடத்துலயும் தானே கன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க நீதிமன்றத்துல அந்த ஜட்ஜி அவர் வந்து இந்த ஜாதி கடைசியில் அதை எடுத்துப்பாங்க போல இருக்கு. சொன்ன ஜட்ஜி இந்த ஜாதி இந்த மதம்னு பார்த்து பேசுவீங்களா? இது ரொம்ப தவறான விஷயமா தான் நான் பாக்கிறேன். நீதிபதிகள் பார்க்க முடியாட்டாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பெரும்பான்மையா ஒரே சமூகத்தில் இந்தியாவில் நீங்க எடுத்து பாருங்க. இவர் சொல்ற மாதிரி கிடையாது. கடந்த காலங்கள்ல இந்த யாக்கூப் மேனன் சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் தான் இங்க தூக்குல போடுற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இந்தியாவுல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எப்படி சொல்லுவீங்க? அவங்க வந்து டெல்லி சட்ட பல்கலைக்கழகம் நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க கொடுத்த ஸ்டடிஸ் என்ன சொல்லிருக்காங்க, கிட்டத்தட்ட 75 மேல குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் அவங்க தண்டனை நிறைவேற்றப்பட்ட பத்தி பேசல. இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களே மோர் தென் 75% அதுல இருக்காங்க. சோ அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம், நான் சொல்றது இஸ்லாமியர்களோ தலித்துகளோ வன்னியர்களோ தேவர்களோ நாடாளை பத்தி பேசல, ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுதுன்னா அதுக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு சோசியல் காசு இருக்கான்னு பாருங்க. அதுதான் கிடையாதுங்கிற நான். நீங்க இவங்க சொல்றாங்க உண்மை அதே நீங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி சொன்ன விஷயத்தை எடுத்து பாருங்க. இப்ப நீங்க இந்த நாட்டுல எத்தனை பேர் மரண தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க முதல்ல பாருங்க. நான் முதல்ல நீங்க பிளான் பண்றீங்க இப்படித்தான் பண்ணுவேன் இவங்களதான் தூக்கல போறாங்கன்னு பேசுறது. 2 பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, யாருமே செஷன்ஸ் கோர்ட்ல மரண தண்டனை சொன்ன மறுநிமிஷம் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறது இல்ல. சராசரியா 15-20 ஆண்டுகள் சராசரியா விசாரணை நடந்து அத்தனை வாய்ப்புகள் எக்ஸாஸ்ட் பண்ணப்பட்டு, உங்களுக்கு தெரியும் யாக்கூப் மேமன் கேஸ்ல முதல் நாள் விடிகாலை 3 மணிக்கு நீதிமன்றம் திறக்கப்பட்டு, அரசியல் இந்திய வரலாற்றுல 2வது முறையாக திறக்கப்பட்டு 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உட்கார்ந்து விசாரிச்சு இல்லப்பா செல்லாது அப்புறம் முடிவு பண்ணாங்க வச்சுங்க. சோ இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது உங்களை போன்ற அருணனை போன்ற ஞானியை போன்ற பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய சமூகம் கடுமையான லாபி பண்ணிருக்கும் போது கூட அவங்க எல்லாம் வந்து அவங்க வாதத்தை வச்சும் கூட எல்லா வாய்ப்பும் எக்ஸாஸ்ட் ஆன பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை கூடாதுன்னு சொன்னா அது என்ன நியாயம் இருக்க முடியும்? கொலை தண்டனை கூடாதுன்னு சொல்வதற்கு முதன்மை காரணம் தவறு நேரிடலாம் என்பதல்ல, கொலை தண்டனை ஒரு தண்டனையே அல்ல என்பதுதான். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா, தண்டனை மருந்தாக இருக்க வேண்டும், நஞ்சாக இருக்கக்கூடாது. ஒரு ஆளின் மனிதத்தை அவனுக்கான நஞ்சு மனநிலையை எனக்கான மருந்து சமூகத்துக்கான மருந்தா இருக்கலாம், சமூகத்திற்கு மருந்தாக குற்றம் செய்தவருக்கான குற்றத்திற்கு தண்டனை கூடாது என்பது யாருடைய வாதமும் அல்ல. தண்டனை கட்டாயம் வேண்டும். ஆனால் அந்த தண்டனை இரவோக்கபிளா இருக்கக்கூடாதுன்னு தான் வாதிடுறோம். அவனை மனிதனை அழித்து விட்டு ஒரு குற்றத்தை அழிக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதில் சொல்றாங்க. எல்லா வாய்ப்புகளையும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் வருது. இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆய்வு நடத்தி கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அல்லது நிறைவேற்றப்படாத தண்டனைகள் அனைத்தையும் DNA அடிப்படையிலும் வழக்கு ஆவணங்கள் அடிப்படையில் பரிசீலித்ததில் நிறைய அப்பாவிகள் இந்தியா பத்தி பேசல. இந்தியா பத்தி அமெரிக்காவோட சித்தாந்தத்தில் தியாகம் ஏத்துக்க மாட்டாரு. இங்க அமெரிக்கா எடுக்கிறார் பாருங்க. நான் சொல்லிடுறேன், அமெரிக்காவோட சித்தாந்தம் 90% தியாகம் ஏற்க மாட்டாரு. ஒரு நிமிடம் கொடுங்க, ஒரு இந்தியா மட்டும் வாங்க, ஒரு நிமிடம் கொடுங்க. மரணதண்டனை பற்றி தான் பேசிட்டு இல்ல இந்தியாவில பாசம். சரி, இந்தியா பற்றி நம்ம எப்படி கையாளணும் பாக்கணும். இல்ல ரொம்ப அண்மை பாகிஸ்தான்ல வந்து மரண தண்டனை மிக அதிக அளவில் கொடுக்கப்படுது. அவங்களே நம்ம ஒப்பிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். அவங்க வந்து திடீர்னு உணர்ச்சி போடுவாங்க. நிதானமான போக்க இந்தியாவையும் இந்திய சட்டத்தை பற்றியுமே பேச 12 நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டி ஒரு 15 வழக்குகளில் தவறாக தண்டனை விதிக்கப்பட்டது என்று விண்ணப்பம் கொடுத்து 2 பேருக்கு நிறைவேற்றப்பட்டது. அதான் அது தவறாக சொல்லாதீங்க. அவர்கள் சொன்னதிலுமே அவர்கள் சொன்னதிலே அந்த 12 பேர் வந்து தண்டனைக்கு உள்ளா இருக்கிறார்கள். 2 பேர் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். 97ல 1, 96ல 1. அந்த 2 பேரும் நிரபராதிகள் என்ற வார்த்தை அவர்களுடைய மீண்டும் நான் சொல்றேன், என்பதை அப்ளை பண்றதுல நேரிட்ட தவறுன்னு சொல்றாங்க. நீங்க தண்டனை பத்தி இப்ப நம்ம விவாதிக்கிறோம். குற்றத்துக்கு தண்டனை விதிக்க வேண்டாம் நாங்க யாரும் வாதிடல. மரணதண்டனை பற்றிய விவாதம் தான் இது. மரணதண்டனை தவறாக விதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். போக வேண்டாம். இல்ல நீங்க நீதிபதிகளை குறிப்பிட்டீங்க சொல்றேன். இந்த AP ஷா உட்பட இந்த சட்ட ஆணையத்துடைய தலைவர் உட்பட அந்த 12 நீதிபதிகள் அவர் இருந்தாரு. 14 பேர்ல அவர் இருந்திருக்காரு. ஆனா தவறான தீர்ப்புன்னு எங்கேயுமே சொல்ல. அவங்க ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ்ல சொல்றாங்க. கன்விக்ஷன்ல வர மரண தண்டனை கொடுத்தது தவறு, அவங்க குற்றவாளி இல்லைன்னு. ஆனா மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அது குற்றம் அல்ல, நாங்க தவறு செய்து விட்டோம் என்று அவங்க ஒப்புக்கொண்டாங்க. வேறு தண்டனை வேறு, கன்விக்ஷன்
வேறு, சென்டென்ஸ் வேறு. உங்கள் முன்னாடி மக்கள் பார்வைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த 2 பேர் தண்டனைக்குள்ளானாங்கல்ல 96 97, அதுல ஒருத்தர் வந்து ராவ்ஜி ராவ். அந்த ராவ்ஜி ராவ் வெர்சஸ் ராஜஸ்தான் கேஸ்ல தான் வந்து இந்த பிரச்சனை வருது. 14 பேர் சொல்றாங்க. அதுல அந்த ராவ்ஜி ராவ்ங்கிறவரு தன்னுடைய கர்ப்பிணி மனைவியையும் 3 பிள்ளைகளையும் கழுத்தறுத்து கொன்றவர். அவரை வந்து மரண தண்டனைக்கு உள்ளாக்கணும்னு அந்த நீதியரசர் முடிவு பண்றாரு. அது மரண தண்டனை கடைசியில போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த தன்னுடைய கர்ப்பிணி மனைவியும் 3 பிள்ளைகளை கொன்றவரை நம்ம ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ்ல சேர்க்கணும்னு சொல்லி சொல்றீங்களா? 4 உயிர்களை கொள்வதற்கு முன்னால் கொஞ்சம் கூட நிதானம் இல்லையே. அப்ப அது ஒரு மனித பட்டியல். இதுக்கு கிஷோர் சொன்ன பதில சொல்றேன். எடிகா அண்ணம்மா கேஸ்ல 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். உடன் உட்கார்ந்த நீதிபதி கேட்டார், என்ன கிருஷ்ணய்யர் 2 பேருக்கு கொண்டுட்டான், இவனுக்கு மரணதண்டனை கொடுக்க கூடாதுன்னு கேட்டார். அவர் கேட்டாரு 2 3 விரும்புறீங்களா நீங்கன்னு கேட்டார். அப்ப அந்த நீதிபதி ஒத்துக்கொண்டு தண்டனை குறைச்சார். சொல்ல வர செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது சாட்சிகள் விசாரணை, ஆவணங்கள் ஆய்வு, மேல்முறையீடு, அதற்கு மேல்முறையீடு, கருணை மனு, மறுசீராய்வு எல்லாம் கடந்து ஒருவருக்கு தவறான வழக்கில் தண்டனை உறுதிப்படுமான்னு கேட்கிறீங்க. இந்திய தண்டனை சட்டத்தின் 194வது பிரிவு அந்த வாய்ப்பு இருப்பதாக ஒப்புக்கொள்கிறார். ஏனென்றால் 194வது பிரிவின்படி மரணதண்டனைக்குரிய குற்றம் எதுவென்றால் பொய் சான்று அடிப்படையில் ஒருவருக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றவும் பட்டுவிட்டால் அந்த பொய் சான்று அளித்தவருக்கு மரணதண்டனை விதிக்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்படியானால் பொய்ச்சான்றின் அடிப்படையில் மரணதண்டனை விதிக்கப்படுகிற வாய்ப்பு இருப்பதை சட்டமே ஒத்துக்கொள்ளுகிறது. நீதிபதிகளே தவறு செய்யலாம். நம்ம வந்து நியாயமா பேசுவோம், வெளிப்படையா பேசுவோம். நீதிபதிகளும் மனிதர்களே, அவங்களும் தவறு செய்யலாம். ஆனால் அப்படி தவறு இந்த சுதந்திர இந்திய வரலாற்றில் நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. நீதிபதிகளே ஒப்புக்கொண்டு பற்றி நம்ம பேசலீங்க. கன்விக்ஷன் பற்றி தவறு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அப்பாவியை கொண்டுட்டா தவறு நடந்திருக்கிறது. அப்பாவின்னு சொல்லலங்க. இவங்களுக்கு மரண தண்டனை தேவையில்லை. சட்டம் வந்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்களே தவிர அவர்கள் மரண தண்டனை தவறு கொடுத்த தவறு சொல்ல. நான் திரு ஞானிட்ட முதல் கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களுடைய பார்வையில நீங்க காலையில இந்த மதியம் வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்தமா இந்த மரண தண்டனை நீக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா உலக நாடுகள்ல இந்தியா போன்ற நாடுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பயங்கரவாதமும் மற்ற விஷயம் ஒரு பொறுமையற்ற சமூகமும் ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு சொசைட்டியா இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு இது போன்ற ஒரு மரண தண்டனை வந்து ஒரு பதிலாயுதமாக பயன்படுத்தப்படாவிட்டால் ஒட்டுமொத்தமாக ஒரு தவறான பாதைக்கு முன்னெடுத்து போற மாதிரி ஆயிடாதா திரு ஞானி? நிச்சயமா இல்ல பாண்டே. ரொம்ப அடிப்படையான விஷயம் நீங்க எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற விவாதத்தில் இருக்குல்ல, அதன் அடிப்படையிலே மாற்றி நான் இந்த விவாதம் போக வேண்டும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே சட்டப்பிரிவின் கீழ் சரியா தவறா, சென்டென்ஸ் சரியா, கன்விக்ஷன் சரியான்னு பேசிட்டு இருக்கீங்க. அடிப்படை என்ன? கொலை செஞ்சா என்ன தப்பு, ஏன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவன் ஒரு கொலை செஞ்சா அது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு செஞ்சவனுக்கு ஏதோ நியாயம் இருக்கு, கொலை செய்தவனுக்கு ஏதோ நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கொலை தப்புன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? ஒரே காரணம் தான், ஒருவருக்கு இன்னொரு சக மனிதன் உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாதுங்கிற அடிப்படையில் தான் சொல்றோம். எந்த கொலையும் நாம் ஏற்க முடியாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் தான், சக மனிதர் உயிரை எடுக்க உங்களுக்கு என்ன நியாயம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நிச்சயமா நீங்க அதாவது ஒரு அப்பாவி உயிர் கொல்லப்படுவதற்கும் ஒரு கொலைகாரருடைய உயிர் கொல்லப்படுவதற்கும் ஒரே இதை பொருத்தி பார்க்க முடியுமா? அதுலயும் கூட நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி வர்றேன். உணர்ச்சிவசப்பட்டு ஒரு கோபதாபத்துல ஒரு கோபத்தின் வெளிப்பாடுல உணர்ச்சிவசப்பட்டு நடக்கக்கூடிய கொலைக்கும் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய கொலைக்கும் வித்தியாசம் கிடையாதா? இல்ல ஒரு நிமிஷம், குற்றத்தின் தன்மை அல்ல இங்க விஷயம். அடிப்படை விஷயமே ஒரு கொலையை நீங்கள் செய்யலாமாங்கிறத கேள்வி. சக மனிதன் உயிரை உணர்ச்சி வசப்பட்டோ திட்டமிட்டோ செய்யாதீர்கள் சொல்றீங்க. அப்ப அரசு மட்டும் ஏன் திட்டமிட்டு தண்டனை என்கிற பேரில் நிறைவேற்ற வேண்டும்? இது டெத் சென்டென்ஸ் பை கவர்மெண்ட் அரசு நடத்துகிற கொலை தானே. இல்ல இது எப்படி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திரு ஞானி, எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கலாம். 2 பேருக்கும் பொதுவுள்ளது யார் பக்கம் நியாயம் இருக்குது விசாரிப்பதற்காக தான் காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. ஒரு நீதிமன்றத்தில் 10 நிமிடம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஆனா ஜட்மெண்ட் வந்து ஒன்னா தான் இருக்கும், ஜஸ்டிஸ் வந்து ஒன்னா தான் இருக்கும். தன்மைக்குள்ளே போல இல்ல நான் குற்றத்தின் தன்மை பற்றியே பேசல.
கொலை செய்வது இன்னொரு உயிரை எடுப்பது என்கிற விஷயத்துக்கு வரும்போது அந்த உரிமை யாருக்கும் கிடையாது என்றால் அந்த உரிமை அரசாங்கத்துக்கும் கிடையாது என்பது ஏற்றுக்கொள்ள ரொம்ப கிளீனா இருக்குது. நல்லா தெரியும். நம்ம தியாகவும் அதுவும் குறிப்பிட்டது போல இன்றைக்கு தேதியில் இந்தியாவில் மரண தண்டனை என்பதே சட்டத்தில் இருந்தாலும் கொலைக்கே மரண தண்டனை செல்லும் என்றாலும் கூட ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அரிதிலும் அரிதான வழக்கில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக என்னுடைய ஸ்டாண்டு என்னை நீங்கள் ஒருத்தர் கொலை செய்தால் கூட அவருக்கு கூட மரண தண்டனை விதிக்க கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. உங்களுடைய காந்தி கொலைகாரருக்கு நீங்க விதிக்க கூடாது. உயிரை எடுக்கிற உரிமை மனிதனுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அதை தனி மனிதன் பெயரால் சொன்னாலும் சரி, அமைப்பின் பெயரால் சொன்னாலும் சரி, நிறுவனத்தின் பெயரால் சொன்னாலும் சரி, கட்சியின் பெயரால் சொன்னாலும் சரி, அரசின் பெயரால் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் கொலைதான். உங்களுடைய பாராட்டப்பட வேண்டியது. ஆனா அப்படிப்பட்ட சமூக சூழல் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்னொரு முக்கியமான கேள்வி நண்பர்களே, பூந்தமல்லி தடா நீதிமன்றம் ராஜீவ் கொலை வழக்கில் ஒட்டுமொத்தமாக 26 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. அதே போல மும்பை தடா நீதிமன்றம் 93 தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 11 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. அந்த நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு சரி என்று ஆயிருந்தால் இந்நேரம் அந்த பக்கம் 26 இந்த பக்கம் ஒரு 37 உயிர்கள் போயிருக்கும். ஆனால் யாகூப் மெமன் ஒருவர் மட்டும்தான் மரண தண்டனைக்கு உள்ளானார். அப்படியானால் விசாரணை நீதிமன்றங்கள் கொடுத்த தண்டனை தவறா? விசாரணை நீதிபதிகள் கொடுத்த தண்டனை தவறு என்பது போலவே உச்ச நீதிமன்ற நீதிபதி தவறான ஒரு தீர்ப்பை அளித்திருந்தார். ஆனால் மாறி ஒரு பிரச்சனை. இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்றாங்க, பெர் இன்சூரியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இது போன்ற தீர்ப்புகள் இருந்ததா இல்லையா? கேட்டு ராகவன் கேட்க விரும்புறேன். 1992க்கு பிறகு 2013 வரைக்கும் நம்ம பார்த்தபோது ஒட்டுமொத்தமா கொலை குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. கொலை தான் மரண தண்டனைக்கான பிரதானமான புள்ளியா கூடிய ஒரு உயிரை பறிக்கிறது தான். 1992ல 1,04,6 இருந்த கொலை விழுக்காடு இன்னைக்கு 2013ல 1,02,7 குறைஞ்சிருக்கு. அதாவது கொலைகள் இந்த நாட்டுல குறைஞ்சிருக்கு. 1993க்கு பிறகு மரண தண்டனையும் குறைஞ்சிருக்கு 93க்கு பிறகு. சோ இந்த மரண தண்டனை என்பது குற்றங்களை குறைப்பதற்கு தேவைப்படும் அப்படிங்கிற லாஜிக் இங்க தவிர முடியாது. மரண தண்டனையும் குறைஞ்சிருக்கு, கொலை குற்றங்களும் குறைஞ்சிருக்கு. சரி, அதனால இங்க அதனால கொலை குற்றங்கள் மரண தண்டனை இல்லாட்ட 140 நாடுகள் இல்லாத போல இந்தியாவிலே மரண தண்டனை இல்லாமல் போனீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் பாண்டி, எல்லா குற்றத்துக்குமே எதுக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க திருடு அதிகமா போயிட்டு இருக்கு, இல்லாட்டி குறையா போயிட்டு இருக்கு, குறைஞ்சிருச்சு, அதனால இது தேவையில்லைன்னு இதையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு டிட்டரண்ட் இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் அந்த சட்டத்தில் ஐபிசி கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல் பயமுறுத்துறதோ குழப்பம் ஏற்படுத்துறதோ அந்த டிட்டரண்ட் அந்த மரண தண்டனை இல்ல அப்படிங்கறதா இதுல பிரச்சனையே. அதனால இப்ப அதுதான் சொல்ல வரேன். அப்போ இன்னைக்கு மரண தண்டனை வேணும். நான் இப்படி கேட்கிறேன், திருடுகள் கொள்ளைகள் நடக்குது, அதனால ஒண்ணும் குறையவே இல்லை, அதனால எடுத்துடலாமா ஐபிசில இருந்து அதுக்கான சட்டத்தை அந்த பிரிவை எடுத்துடலாமா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஞானி அவர்கள் சொன்னது போல மற்ற நண்பர்கள் சொன்னது போல திரு ஞானியோட வாதத்தை நிச்சயமா ஏற்றுக்கணும். நான் கேட்கிறேன், ஒரு அரசு ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? கொலை தப்புனா அதுவும் கொலைதானு பேசுறாரு. சரி, ஓகே, நான் மாற்றி கேட்கிறேன். அதிகாரம் அரசு ஒருத்தனை கொலை பண்றதுக்கு தூக்கு தண்டனை போட்டா கொலைங்கிறாரு. அதே அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லன்னும் பொழுது, அது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லன்னும் பொழுது 250 பேரை கொண்டானே, அவனுக்கு என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு அதிகாரம் இருக்காப்போ? அந்த கொலையை செய்தவனுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்றாங்க, அவருக்கு தண்டனை வேண்டாம், நீங்க யாருமே வாதிடலாம். ஏன் தண்டனை வேணும்? அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், ஏன் தண்டனை வேணும்? நான் என்கிட்ட பணம் இல்ல சார், உங்க பாக்கெட் அடிச்சேன் சார், அவ்வளவுதான். எனக்கு பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க. திரு தியாகு சொன்னார், குற்றத்திற்கு தண்டனை கூடாது என்று சொல்லவில்லை. நீங்க ஏன் குற்றத்துக்கு தண்டனை வேணுங்க? அவனுக்கு தனி மனித சுதந்திரம். அவன் உங்களுடைய வாதத்துல இவர்களாம் குற்றத்தையும் குற்றவாளிகளையும் நியாயப்படுத்துவது போல ஒரு சாயம் போகுது. அப்படி கிடையாது. அவங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தூக்கு தண்டனை கூடாது. அப்ப அவனுடைய உரிமை ஏன் பறிக்கிறீங்க? அவனே ஜெயில போறீங்க. 140 நாடுகள்ல மரண தண்டனை இல்ல, அபாலிஷ் பண்ணப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல மரண தண்டனை பெயர்
சட்டத்துல இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது இல்ல. அதனால இந்தியா காந்தி பிறந்த தேசம், புத்தர் பிறந்த தேசம், இந்தியாவிலையும் மரண இல்லாமல் ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கள். இந்த 140 நாடுகளை பத்தி இந்த யுஎன் ரெசல்யூஷன் வந்து 2007 இருந்து 2014 வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து நான் பைண்டிங் ரெசல்யூஷன். அதனால ஒரு பிரச்சனை இல்ல. இந்தியாவை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாகிஸ்தான்ல மரண தண்டனை ஒழிக்கப்படவில்லை, சைனால இல்ல, ஜப்பான்ல இருக்கு மரண தண்டனை, சைனால இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு. நாமெல்லாம் இந்த எத்தனை நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மரண தண்டனை கூடாது என்பதை இந்த நாடுகள் ஏத்துக்கல. நம்ம பக்கத்துல பயங்கரவாதத்தினுடைய அதிகமாக தாக்குதல் இந்தியாவில் இருக்கும் பொழுது இது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்டிஸ் ஷா தானே சொல்லி இருக்கிறார், பயங்கரவாத விஷயத்துல நாம மரண தண்டனை தொடரணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 440-450 பேர் இது வரைக்கும் மரண தண்டனை உள்ளாயிருப்பாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா, இந்த 440 பேர் பட்டியல் போட்டோம்னா இதுல 10 பேர் கூட பயங்கரவாதிகள் கிடையாது. அத்தனையுமே இந்தியாவில் இருந்தவங்க, உள்ளூர் குற்றவாளிகள் தான். குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நான் கேக்குறேன், எதுக்கு பார்த்தாலும் நீங்க அப்துல் கலாம் கோட் பண்ணி, இப்ப கூட அப்துல் கலாம் வந்து சொன்னாரு, இந்த அந்த லா கமிஷன் முன்னாடி சொன்னார், அப்துல் கலாம் அந்த இந்த கேஸ்ல சொன்னார், தனஞ்சய சாட்டர்ஜி கேஸ்ல சொல்றாரு, நான் ஜனாதிபதியா இருந்தேன், எத்தனையோ கருணை மனு வரும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த ரிஜெக்ட் பண்ணும்போது. ஆனா தனஞ்சய சாட்டர்ஜி கேஸ்ல எனக்கு அந்த மாதிரி மனசுல கஷ்டம் இதுவே இல்ல, அப்படியே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த கருணை மனுவை. ஏன் தனஞ்சய சாட்டர்ஜி மனைவியை கொண்டுட்டு எல்லாம் பண்ணிருக்கிறார் இந்த மாதிரி. சோ இதுக்கு அப்துல் கலாமே கூட இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இதுதான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல பயன்படுத்தணும் சொல்லியிருக்கிறது. இவன் சும்மா வேணா நீங்க வந்து சக மனிதன் உயிரை பறிப்பது ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமா? அந்த சக மனிதன் 250 பேர் கொண்டானே, அதுக்கு என்ன தண்டனை? அது குற்றத்திற்கு தண்டனை கூடாது. சிறை தண்டனை, அவன் தனி மனிதனுடைய அவனுடைய சுதந்திரம் பறிக்க போதில்லை, உயிரை பறிக்க கூடாதுன்னா அவன் சுதந்திரத்தை பறி ரைட்டா விட்டுருங்க வெளில. பின்னாடி அதாவது இன்றைக்கு மரண தண்டனை வேண்டாம் என்று போராடுபவர்கள் இந்த சட்ட ஆணையம் பரிந்துரைத்தபடி ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுக்க என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அத்தனை ஆயுள் தண்டனை கையிலும் ஆயுள் முழுக்க தங்களுடைய இயற்கையான மரணம் வரை சிறையில் இருக்கும் என்பதை நீங்கள் 3 பேர் ஏற்றுக்கொள்கிறா? ஒன்று. இரண்டாவது, இவர் சொன்ன போல தண்டனை வேண்டாம் என்று சொல்லாம நீங்க குற்றத்தை குறைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க மரண தண்டனைக்கு எதிராக போராடுறவங்க நாளைக்கு ஆயுள் தண்டனைக்கு எதிராக போராட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? தெளிவா முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க ப்ளீஸ். பாண்டே சொல்லுங்க ப்ளீஸ். ஆயுள் தண்டனை என்பது இயற்கையாக இறக்கும் வரை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏன்னா ஆயுள் தண்டனை கூட முடிச்சிடறேன், பின்னாலாம் எதிர்க்கிறது இல்ல, அப்புறமா எதிர்ப்பீங்க நீங்க சொல்றீங்க. அப்பெல்லாம் இல்ல, இப்பவே எதிர்க்கிறோம். இப்போதே இந்த ஆணையம் சொல்லிருக்கக்கூடிய ஒரு பரிந்துரை நான் வரவேற்கிறேன். இன்னொரு பரிந்துரையோட எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதுக்கு எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன், இப்பவே சொல்றேன். ஆயுள் தண்டனை பொறுத்த மட்டும் அவர் சிறையில இருக்கிறாரு. சிறையில இருந்துட்டு ஒரு 10 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ இருக்கிறவரை அவர் வாழ்க்கையில மாறுபட்ட பார்வையோடு திரும்பி வேறு விதமாக வாழ விரும்புகிறவராக இருந்தால் அவர் நடத்தி சரியாக இருக்குப்போ அவரை வெளியில அனுப்பி இன்னொரு வாழ்க்கைக்கு வழிவகுப்பு தான் நியாயமா இருக்க முடியும். உங்களை போலவே அருணனும் சிந்தனை போன்றவர் தான். ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுக்க அல்ல. இல்ல அதுதான் நான் வேறுபடுறேன். நான் கொஞ்சம் விளக்கம் ஒரே ஒரு நிமிஷம் நான் வரேன். உங்களுடைய கைதியாக இருந்த மதுரை லீலாவதி கொலை வழக்குல தண்டிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட அவர்கள் அடுத்தடுத்த குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட அவர் இன்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நன்னடத்தை விதியின் காரணமாக தலைவருடைய பிறந்தநாள் என்று விடுவிக்கப்பட்டவர் லீலாவதி கொலை வழக்குல, மதுரை கொலை வழக்குல அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சோ இந்த ஒரு மனிதன் திருந்துவான் என்பது எப்ப? தன்னுடைய கட்சி தோண்டன் வந்து தன்னுடைய தலைவர் பிறந்தநாள் விடுதலை பண்றதுனால. அதாவது இப்ப நண்பர் பாஜக நண்பர் வந்து அது என்னமோ அவருக்கு அதுக்கு ஒன்று சுருக்கம் பதில். அவர் வந்து ஆகவே யாருக்குமே தண்டனை தர வேணாம், அப்ப விட்டுற வேண்டியதான் கிண்டலா பேசுறாரு. இல்ல அவர் அப்படிதான் பேசுறாரு. ரொம்ப வருத்தப்படுறேன். நான் என்ன சொல்ல வரேன், நாங்க தெளிவா சொல்றோம், குற்றவாளிகளுக்கு தண்டனை தரப்பட வேண்டும், ஆனால் மரண தண்டனை வேண்டாம் என்பது. அது பத்தி நான் விளக்க சொல்றாரு. இதுங்க எங்க கட்சியை பொறுத்தவரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில மரண தண்டனை முற்றிலும் வேண்டாங்கிறோம். ஆனால் அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் என்கிற அசாதாரணமான, அபூர்வமான, மிக கொடூரமான குற்றங்களுக்கு மரண தண்டனை ஒழித்துவிட்டு அத்தகைய குற்றங்களுக்கு வாழ்நாள் முழுக்க
சிறை தண்டனை. தனஞ்சய் சாட்டர்ஜி கேஸ்ல நீங்க சொல்லல? தனஞ்சய் சாட்டர்ஜி கேஸ்ல உங்க முதலமைச்சர் என்ன சொன்னார் கேளுங்க. தனஞ்சய் சாட்டர்ஜி கேஸ்ல புத்ததேவ் பட்டாச்சாரியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதலமைச்சர் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகளோடு சேர்ந்து இயக்கமாக செயல்பட்டு இந்த அரசாங்கம் விரும்புகிறது, தனி மனிதனாக நான் விரும்புகிறேன், தனஞ்சய் சாட்டர்ஜி இது கட்சியினுடைய ஒரு பழைய நிலைப்பாடு. இது சார் இது அதாவது மரண தண்டனை. அப்ப நாங்க என்னுடைய எடுத்த நிலைப்பாடு இப்ப சமீபத்தில் தான் இதை எடுத்திருக்கோம். இதுல வந்து அரசியல் சட்டம் மாறுமா? இல்லங்க, எங்களுடைய நிலைப்பாடு நாங்க சொல்றோங்க. ஒன்னும் மறைக்கிறது ஒண்ணு, தயவு செஞ்சு என்னை பேச விடுங்க. இதுல மறைக்கிறது உங்களுடைய கட்சியோடைய முதலமைச்சர் நிலைப்பாட மாத்திக்கிட்டோங்க. ஆமாங்க, ஏங்க மாற்றம் வேண்டாமா? நான் என்ன சொல்ல வரேன், இல்லங்க எங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். காரணம் வந்து நான் ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல மரண தண்டனை தரலாம் என்பதுதான் கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் எங்களுடைய முதலமைச்சர் அந்த மாதிரியான பிரதிபலிப்பை செய்தார். இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் மரண தண்டனையே தேவையில்லை என்பதுதான். காரணம் இந்த வாழ்க்கையில பார்க்க அந்த 2 பாயிண்ட் சொன்னேன். முதல் விஷயம் மட்டுமல்ல, அந்த இரண்டாவது மிக முக்கியம். இன்றைக்கு வந்திருக்க புள்ளிவரங்கள் நண்பர் என்ன சொல்றாரு, அப்ப சாதி பார்த்து மதம் பார்த்தா தண்டனை தர்றாங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் யதார்த்தம் என்னவா இருக்கு, யதார்த்தம் என்னவா இருக்குது, சமூக ஒரு வாய்ப்பை ஏழை பயன்படுத்த முடியல. மரண தண்டனை என்பது ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க 3 பேருன்னு, அதை மாற்றவே முடியாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறது. ஓகேவா? நீங்கள் சொல்றபடி ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுக்க என்றால் அதிலையும் தான் மாற்றவே முடியாமல் போயிடுது. இல்லங்க அவருக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிருது, அவர் திருந்தறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிருது. இல்லங்க நீங்க பதில் சொல்லி நினைக்கிறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திருந்துவதற்கும் வருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் அவர் சிறைக்குள்ள இருக்காரு. அந்த வகையில வெளியே வர வேண்டாம். இல்ல வெளியே வர வேண்டாம். அப்புறம் இருந்தா எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசுறாங்க. இல்லங்க வச்சா குடுமி சரச்சா மொட்டைங்கிற நிலைமையில பேசி நான் என்ன சொல்ல வரேன், மரண தண்டனை வெளியே விடுவோம்னு பேசுறேன். என்ன வாதம் வலுவா இருக்கிறார் என்பதை இவர்களை விட்டு விடுங்க. இவங்க முரண்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்கள். உடன்பட்ட நிலைப்பாடு கொண்ட மற்ற நீங்க ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுக்க என்றானால் மரண தண்டனை என்ன காரணத்துக்காக நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களோ அந்த காரணம் அப்படியே இருக்கும். திருப்தியாக இல்லங்க இல்ல உயிரை பறிக்கிற வேலைங்க இது. என்ன இல்ல இது சிறையில வாழ்கிற வேலை. என்ன எங்க நிலைப்பாடு வாழ்கிற வேலை வெளியில இல்ல. ஏன்னா எப்படியாப்பட்ட குற்றம் தெரியுமா கொடுப்போம் சொன்னா அதையும் உங்களுக்கு 73க்கு பிறகு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ் தான் டீல் பண்ணப்பட்டிருக்கு. திருப்தியாக மரண தண்டனை கைதிகள் இருக்கிறாங்க. என்ன பண்ணவே இல்லையே. அருணோட நிலைப்பாடுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கா, உடன்பாடு இருக்கா? இல்ல அது முரண்பாடுறேன். கொலை தண்டனையினுடைய நோக்கம் என்னவோ அதே நோக்கம் இதிலும் வருகிறது. ஆயுள் என்றால் ஆயுள் மொத்தத்தில். ஆமா, மொத்தத்தில் நாம் என்ன சொல்றோம்னா தண்டனையின் நோக்கம் என்ன, மனிதனை அழிப்பதல்லன்னு முதல்ல முடிவுக்கு வரோம். இரண்டாவது, அந்த மனிதனை சீர்திருத்தி மறுவாழ்வு அளிக்கணும். சரி, ஒரு மனிதன் எப்ப திருந்துவான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா நடைமுறைகளும் சிறையில் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் அறிக்கை இருக்கு. நீங்க நான் பயன்படுத்த நினைக்கிறேன். நீங்க சிறையில இருந்தவர், சிறை கொட்டடிகள் எவ்வளவு கொடுமையா இருக்குங்கிறத நேரடியா அனுபவிச்சு உணர்ந்தவர். அங்க போனா ஒரு சாமானியன் கூட கிரிமினலா மாறக்கூடிய அபாயம் இருக்கிற இடத்துல அது திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் அந்த சிறையில் எங்க கிடைக்கும்? அது அரசின் தோல்வி. அது காந்தியார் சொன்னார், சிறைகள் மருத்துவமனைகளாக இருக்கணும், குற்றவாளிகள் நோயாளிகளாக மதிக்கப்படணும். தமிழ்நாட்டு இந்திய மருத்துவமனைகள் நோய்களை பரப்புவது போல சிறைகள் குற்றங்களை பரப்புகின்றன என்றால் அது சிஸ்டத்தினுடைய குறைபாடு, ஆளோட குறைபாடு அல்ல. ஒன்றுதான், தண்டனைகள் எப்படி வளர்ந்து வந்துச்சுன்னா ரிவெஞ்ச், ரெட்ரிபியூஷன், ரிஃபார்மேஷன், ரீஹாபிலிட்டேஷன். ரிவெஞ்ச், ரெட்ரிபியூஷன் என்பது எப்பயுமே தண்டனையின் ஒரு கூறு, ஆனா அதுவே முழுமை அல்ல. ரிஃபார்மேஷன், ரீஹாபிலிட்டேஷன் வேண்டும் என்றால் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லுகிறார், எப்படி ஒரு தாயின் கருவறை காலம் என்பது ஒரு வரையறைக்குள் இருக்கணுமோ அதுபோல சிறையறை காலம் 8 years of gestation period is enough in our viewpoint. மாறுலாம் தீர்ப்பில் அவர் எழுதியது. நீங்க நிறைய விஷயம் கோட் பண்றீங்க. நீங்கள் மொழிபெயர்த்த தாஸ் கேபிட்டல் ஏன் கோட் பண்ண மாட்டீங்க? தாராளமா கோட் பண்ணலாம். அது வந்து மரணமும் கொலையும் புரட்சியும் வந்து கூடாதுன்னு சொல்லி இருக்கிறா. ஆயுதம் ஏந்திய போர் தான் தீர்வு தொழில் இடையில முடியல. அதெல்லாம் இல்ல. மூலதனம் அதை பற்றிய ரூல் அல்ல. முதலாளித்துவ இயக்க விதியை தோல்வி. இரண்டாவது செய்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன்.
காலத்திற்கேற்ப மாற்றங்கள் வருகிற இடதுசாரி சிந்தனை நம்ம இருக்கும்போது நம்ம சைனாவை எடுத்துப்போம், நம்ம ரஷ்யாவை திருக்குறளையே காட்டி நீங்க உடன்பட்ட கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் வேந்தொருத்தல் மனவாட்சிக்குரிய தண்டனை, குடியாட்சிக்குரிய தண்டனை அல்ல. ஒரு நிமிஷம், இந்த வேந்து என்பது அரசை தான் குறிக்குங்கிற உங்களுக்கு தெரியும், மன்னரை அரசரை குறிக்காது, அரசை குறிக்கும். ஏன்னா பல இடங்கள் அப்ப சொல்லப்பட்ட அரசை எந்த அரசை, குடியரசை அப்படி நம்ம ஏன்னா அன்னைக்கு 21வது உறுப்பு கிடையாது, இல்ல ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி கிடையாது. திருக்குறள் என்பது காலத்தால் பொருந்தாது என்பது ஒரு குறள் கூட பொருந்தாது. 1330 குறளுமே இன்னைக்கும் பொருத்தி பார்க்க முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்துவிட தனி மனிதர்களுக்கு நிர்வாகத்துக்கல்ல, அரசாங்கம் வந்து மன்னிச்சு விட்டு பேச முடியாது. தனி மனிதர்கள் சொல்லலாம். இல்ல, நாம மன்னித்து விட சொல்லவில்லை, மீண்டும் சொல்றேன். சீர்திருத்தும் நோக்கத்தோடும் மறுவாழ்வளிக்கும் நோக்கத்தோடும் தண்டனை இருக்க வேண்டும். அமெரிக்காவை பிரிட்டனை கோட் பண்ண வேண்டாம். நாம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்திய தண்டனை சட்டம், மெக்காலே எழுதி கொடுத்த இந்திய தண்டனை சட்டம் மரணதண்டனை நீக்கப்பட்டு விட்டது. பிரிட்டனில் மரணதண்டனையை திரும்ப கொண்டு வர மார்கரெட் தாட்சர் முயன்றார். அவருடைய கட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. சைனாவில் மரணதண்டனை உண்டு, பாகிஸ்தானில் மரணதண்டனை உண்டு, பங்களாதேஷில் மரணதண்டனை உண்டு. ஒரு நாடுல பெரும்பான்மை நாடு 140 நாடுகள் மரண தண்டனை ஒழித்து விட்டன. ஆனா அந்த நாடுகளுக்கு நம்ம நாடுக்கு உள்ள பெக்குலர் பிரச்சனைகள் என்னங்க நம்ம பார்க்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்ன போல இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய பெருமை பேசக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு. காம்ப்ளீட் தமிழ்நாடு வேற மாதிரி பார்க்குது, ஆந்திரா வேற மாதிரி பார்க்குது, சிக்கிம் வேற மாதிரி பார்க்குது. ஒவ்வொரு ஊரும் வேற வேற மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிற இடத்துல நீங்க இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கோங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மரணதண்டனை செயல்படுத்தப்பட்ட காலமும் மரணதண்டனை நீக்கப்பட்ட காலமும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்ட போது மரணதண்டனை நீக்கப்பட்ட காலத்தில் தண்டனைகள் பெருகிவிடவில்லை என்று ஆய்வாளர்கள் முடிவுக்கு வந்தாங்க. இந்திய உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் திருவிதாங்கூரை மேற்கோள் காட்டி இருக்கிறது. எனவே நான் இந்தியாவுக்கு வெளியிலேயே போகல. இரண்டாவது, ஐரோப்பிய யூனியன் 26 நாடுகள் இருக்கின்றன, எல்லாமே மரணதண்டனை ஒழித்த நாடுகள். இந்த 26 நாடுகளோடு இன்னொரு நாடு சேரணும் என்றால் மரணதண்டனை ஒழித்தால் மட்டும்தான் உறுப்பு நாடாக ஆக முடியும். அடுத்து அரபு நாடுகள் மரணதண்டனை நீடிக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு ஜனநாயகம் வளர்கிறதோ மரணதண்டனை நீக்கப்படுகிறது. இப்ப டுனிஷியாவில் இந்த அரபு வசந்தத்திற்கு பிறகு நடைமுறை அளவில் மரணதண்டனை நீக்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவை கோட் பண்ணார். அமெரிக்காவில் மரண தண்டனை உண்டு. அமெரிக்காவில் மாநிலங்களுக்கு அங்க வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கோட் பண்றீங்களா? செலக்டிவா கோட் பண்ணாதீங்க. அமெரிக்காவை கோட் பண்ணா அமெரிக்காவில் மரண தண்டனை உண்டு. நீங்க சித்தாந்த ரீதியாக ரெசல்யூஷன் அப்போஸ் பண்ணாங்க. யுஎன் ரெசல்யூஷன்ல அப்போஸ் பண்ண கண்ட்ரியா அமெரிக்கா உண்டு. அண்மையில் ஆய்வு வந்திருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட. என்னன்னா, நான் ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ராஜீவ் கொலை வழக்குல வந்து விசாரணை நீதிமன்றம் பூந்தமல்லி பொடானி வந்து 26 பேருக்கு மரண தண்டனை விதிச்சது. மும்பைல வந்து இதே வழக்கில் வந்து 11 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்ப அந்த நீதிபதிகள் வந்து ஒருவேளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணி தான் என்ன இருக்கும்? இன்னைக்கு அவர்கள் வந்து மரண தண்டனைக்குரியவர்கள் அல்ல என்பதை அதே நீதிமன்றங்களே முடிவு செய்திருக்கின்றன. சிலருக்கு வந்து ஆயுள் தண்டனை குறைச்சிருக்காங்க, சிலர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, சிலர் அனுபவித்த தண்டனை காலம் போதும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் மரண தண்டனை வேணும் சொன்ன நீதிபதிகளுடைய பிள்ளை என்ன? அப்ப இதுக்கு தாங்க மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு மட்டத்தில் நடந்துடக்கூடாதுக்காக தான் பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்னேன். நீதிபதிகள் நீங்களே முதல்ல சொன்னீங்க, நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் நடத்துறவங்களும் எல்லாரும் மனிதர்கள் தான், சட்டத்தை நிலைநாட்டுறாங்க. ஆனால் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் லால பண்ணும்போது ஒரு கன்செப்ஷன், ஒரு கன்சீவ் ஐடியா கன்சீவ் பண்ணி ஒரு தண்டனை கொடுக்க கூடாது, அது தவறா போய் கூடாது, அல்லது ஒரு ஆள் தெரியாம விடுதலை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, மற்ற பல்வேறு விதமான அந்த ஒரு முறையீட்டு மட்டங்கள் இருக்குது. அவ்வளவு எல்லாம் பண்ணி அதுல தப்பு பண்ணாங்களா? இல்ல. மும்பையில வந்து இவங்க பண்ணது 10 பேர் கொடுத்துதான் வந்து மரண தண்டனை வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டை சொன்னாங்க. ஏன்னா கீழ் நீதிமன்றத்திற்கு நேரடியா பார்க்கும்போது அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு அவங்க இது கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹைகோர்ட்டுக்கு போச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் லெவல்ல போகும்போது பல்வேறு எவிடன்ஸ் மேல கொடுத்திருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. சோ என்னைக்கு இருந்தாலும் திருப்பி புதுசா கொடுக்கப்படல, மாறியது.
புதிய evidence சொல்லக்கூடாது. இல்லை ஆன் ரெக்கார்ட்ல உள்ள எவிடன்ஸ் ரீஅப்ரிசியேஷன் உங்களுக்கு உச்சநீதிமன்ற தண்டனை குறைத்ததும் விடுதலை செய்ததும் 4 பேருக்கு மட்டும் மரணம் அளித்தது எல்லாமே அவர்களுடைய பார்வையில் மாறுபட்டு விஷயமே தவிர இல்ல இவங்களுக்கு வந்து தண்டனை குறைவா இருக்கு செய்த குற்றம் பார்வைங்கிற வார்த்தையில நான் மாறுபடுறேன். பார்வைதான் இல்ல 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 பார்வை கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் அந்த பெர்செப்ஷன் நீங்க சொல்லுங்க. ஒரு பிரெஜுடிஸ் மைண்ட்ல நான் நினைச்சா பண்ணிடுவேன் அவங்க நினைச்சா பண்ணிடுவாங்க அப்படி இல்ல. அந்த நீதியரசர்கள் சட்டத்தை எப்படி அணுகுகிறார்களோ அப்படிதான் பார்க்கப்படுகிறது. இல்ல இல்ல அப்படிதான் இல்ல. அதுக்கு தாங்க நான் முதல்ல சொன்னேன் எந்த விதமான மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடக்கக்கூடாது தான் பல்வேறு இடத்துல அது அப்ரிசியேஷன் செய்யப்பட்டு இதுல நீதி வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நண்பர் தியாகு அவர்களும் சரி நண்பர் அவர்களும் எல்லாமே சொன்னாங்க இல்ல எல்லாத்துக்கும் வந்து தேவையில்லாம தண்டனை கொடுத்துறாங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சான்ஸே இல்லாம போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. மரண தண்டனை என்பது பனிஷ்ட் வித் டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டத்தில் மட்டும் ஒரே ஒரு செக்ஷன் 303 மட்டும் தான் இருந்தது. ஒரு லைஃப் கான்விக்ட் வந்து வெளியே வந்து திருப்பி ஒரு மர்டர் பண்ணானா அவனுக்கு டெத் சென்டென்ஸ் மட்டும் தான் அப்படிதான் இருக்கு. மற்றபடி இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு 11 சட்டப்பிரிவுகளிலும் சிறப்பு மற்றும் பிராந்திய சட்டங்களில் ஒரு 22 சட்டப்பிரிவுகளிலும் லைஃப் சென்டென்ஸ் ஆர் டெத் சென்டென்ஸ் அப்படிதான் இருக்குது. சோ லைஃப் சென்டென்ஸ்ங்கிறது இஸ் a rule and awarding death sentence is an exception சொல்லிருக்காங்க. ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸா சொல்லிருக்காங்க. இவ்வளவு மட்டங்களையும் தாண்டி போய் அது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸா அப்படின்னு பார்த்து சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் எப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில முடிவு பண்றாங்க. இருந்தால் கூட மனிதர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதே இல்லை. மனிதர்கள் உரிமை உள்ள மிருகங்களுக்கு தான் வழங்கப்படுகிறது. அவங்க மரண தண்டனை போய் இவங்க சொன்ன மாதிரி லைஃப் சென்டென்ஸ் மாத்திருங்க சொன்னோம்னா என்னுடைய சின்ன சபிஷன் என்னன்னா ஒரு நபர் கொல்லப்பட்டிருப்பார். இந்த நண்பர்கள் எல்லாம் வந்து மனித உரிமைகளை பற்றி அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவர்களுடைய உரிமைகளை பற்றி மிக அருமையாக பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட உரிமை பற்றி என்னைக்கா பேசினாங்களா? ஒரு இடத்துல சம்பவம் நடந்தா 100 பேர் 200 பேர் 300 பேர் சாடுறாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல பாதிக்கப்பட்டவர்களை பற்றி விவாதம் வருமானால் அவர்களுக்கு நம்முடைய பிரச்சனை இல்ல. என்னுடைய அதாவது மரண தண்டனை வேண்டாம் என்பவர்களை ஒரு நாளும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவான என்று முத்திரை குத்த முயற்சிக்காது. இதுக்காக மும்பை குண்டுவெடிப்புல 250 பேர் நீதி கிடைக்காம இருக்காங்கிறதெல்லாம் இருக்கு. நீதி கிடைக்காம என்ன புரியல? ஏதோ அந்த குடும்பம் அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் போச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி இவங்க யாராவது போராடி இருப்பாங்களா? செய்திகளை பாக்கலையே. குடும்பத்தை காப்பாற்ற ஆட்சியக்கூடிய பாஜக பாருங்க அரசாங்கத்துடைய கடமை போட்டங்க. நீங்க தண்டனை பெற்றவர்களை காப்பாற்றுறதுக்கு வர இத்தனை மனித உரிமை ராணுவம் போராட்டங்களை பத்தி பேசுறீங்க. உரிமைகளை பத்தி இழந்தவர் குடும்பத்தை இழந்தவர்கள் பத்தியோ நபரை இழந்தவர்கள் பத்தியோ கொடுங்க கேட்டு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வரேன். என்ன சொல்றேன்னா இந்த ரேரஸ்ட் ஆஃப் கேஸ்ல தானே தண்டனை கொடுக்குறாங்க. இவ்வளவு மெக்கானிசம் தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போது நான் முதல்ல சொன்னேன் ஒரு மனிதர்களுக்கு மனித உரிமை பண்ணதில்ல ஒரு குற்றவாளி மனித மிருகம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப டெத் சென்டென்ஸ் வேணாம்னு லைஃப் சென்டென்ஸ் டில் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் அப்படி கொடுத்தீங்கன்னா அவர் கொலை பண்ணிருப்பாரு 10 பேரை அவர் டெல்லி எந்த லைஃப் உள்ள ஜெயில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மக்களுடைய வரிப்படத்துல இருந்து 3 நேரம் நல்ல சாப்பாடு சண்டே மண்டே ஆனா மட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு உள்ள பார்க்க வேண்டிய நம்ம கடமை. போலீஸ்காரரு அவருக்கு அரசு சம்பளத்தை சம்பளம் கொடுக்குறாங்க. அரசியல்வாதி பற்றி கவலைப்படல. அரசு சாப்பாடு மட்டும் குற்றவாளிக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கறத விட ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ்ல பெஸ்ட் ஐடியா நான் சொல்றேன். பெஸ்ட் ஐடியா நான் சொல்றேன். இந்தியாவுல குற்றம் நிரூபிக்கப்பட்ட அத்தனை வரையும் கொன்றுங்க. எந்த குற்றமா இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு என்னுடைய சாப்பாடு என்னுடைய அடிப்படையில் சாப்பாடே ஓடக்கூடாது. இவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியும். நான் பாதிக்கப்பட்டதான் தெரியும்.
இது ரொம்ப பழைய வாதம். ஒருத்தர் நடந்தாலும் தெரியுது, ரொம்ப பழைய வாதம். நீங்க சொல்லக்கூடிய வாதம் ரொம்ப ஆபத்தை நோக்கி போதான் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு 10 வருஷம் ஒரு திருட்டு அவர் கொள்ளையடிச்சான் அப்படின்னு அவன் ஒரு 6 மாசம் ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஐயோ அவன் கொள்ளைக்காரன் சார், அவனுக்கு போய் 6 மாசம் கவர்மெண்ட் சாப்பாடா, அவன் 6 மாசம் உள்ள வச்சு பட்னி போடுவது கவர்மெண்ட் சாப்பாடுங்கிறது என்பதில் ஒரு சிறிய இடைவெளி இருக்கு. இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி வாதிக்கும் நண்பர்களே. இந்த சட்ட ஆணையம் பரிந்துரைகள்ல மரண தண்டனை கூடாது, அபாலிஷ் பண்ணப்படணும், ஒட்டுமொத்தம் நீக்கப்படும் என்று சொன்ன கையோடு தேச விரோத பயங்கரவாத குற்றங்களுக்கு இதில் விதிவிலக்கு என்று சொல்லியிருக்கிறது. நான் திரு தியாகுட்ட கேட்க விரும்புறேன். ஒரு சாமானிய மனிதனுடைய கேள்வி என்னுடையது. அஜ்மல் கசாப் 10 பேரோடு இந்தியாவுக்கு வருகிறார். 9 பேர் அங்கு நடந்த சண்டையில் துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்படுகிறார்கள். அந்த 9 பேரை பற்றி யாருக்கும் தெரியாது, அவருடைய பெயர் கூட தெரியாது. இம்ரான் அலி என்று நிறைய பேர் இருக்காங்க. அந்த 9 பேர் பற்றி யாரும் பேசவில்லை. மனித உரிமைகள் பற்றி அங்கும் பேசப்பட்டதில்லை, இங்கும் பேசவில்லை, இன்று வரை பேசப்பட்டதில்லை. ஒரே ஒருவன் உயிரோடு பிழைத்தான். அவனை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி சட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் சென்று அதன் பிறகு மரணம் நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய மனித உரிமை பட்டியலில் அவன் வந்துடுறான். அப்ப 9 பேர் ஸ்பாட்லயே கொண்டுட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வார் போர் என்கவுண்டர் விட்டுருவோம். அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி பண்ணால் இது வந்து மனித உரிமை வரணும். ஒரு சரியான வாதமா இருக்கிறதா? அஜ்மல் கசாப் தொடர்பாக எல்லா சட்ட நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டன என்ற கருத்தை அவருக்கு மரணதண்டனை நிறைவேற்றப்பட்ட முறை குறித்து விமர்சனம் செய்த PUDR மறுத்திருக்கிறது. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அவருக்கு மறுக்கப்பட்டது, இதை அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே ஒப்புக்கொண்டார். நடைமுறையா நியாயமா? 2 பேப்பர்ல கையெழுத்து போடல, 2 விட்னஸ் சரியா விசாரணை, அவர் வந்து பயங்கரவாதம் ஈடுபட கண் முன்னாடி தெரிந்த விஷயம். கண் முன்னாடி வந்து 100 இருக்கு. கண் முன்னாடி பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவனுக்கும் அரசமைப்பு சட்டத்தின் 21வது உறுப்பின்படி ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி உண்டு. எவனுக்கும் விதிவிலக்கு கிடையாது. சதாசிவம் சொன்னாரே, அரசமைப்பு சட்டத்தினுடைய 31வது உறுப்பின்படி நீதிமன்றத்தை அணுகும் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கடைசி மூச்சு வரை உண்டு. இந்த 31 தான் இந்திய அரசமைப்பு லீகல் ரீசன்ஸ், டெக்னிக்கல் ரீசன்ஸ். 4 பக்கத்துல கையெழுத்து போடல, 2 பக்கம் முன்னாடி வந்துருச்சு, 2 பக்கம் பின்னாடி போடல. இப்படி நீங்களே 9 பேர் அவருடைய கூட வந்த 9 பேர் அங்கேயே சம்பவத்தில் கொல்லப்பட்டாங்க. எந்த மனித உரிமை அமைப்பு அவரை பத்தி பேசல. ஏன்னா ஆயுதம் ஏந்தி இருந்தார்கள், ஆயுதத்தால் ஒத்துக்கிறோம். ஒருவன் நீதிமன்றமும் நிறுத்தப்பட்ட உடனே அத்தனை மனித உரிமையாளர்கள் அவன் பக்கம் போயிட்டாங்க. அவன் பக்கம் இல்லைங்க, நீதியின் பக்கம், அரசமைப்பு சட்டம் வழங்குகிற உரிமைகளின் பக்கம். அதான் இங்க முக்கியம். நான் என்ன நீங்கள் ஆதரிக்கிற சட்ட ஆணையத்துடைய தலைவர் பயங்கரவாத செயல்களுக்கும் தேச விரோத செயல்களுக்கும் மரண தண்டனை விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று சொல்கிறார். அந்த பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்ளல. அவர் சொல்ற தவறு. ஏன்னா மரண தண்டனை கூடாது என்றால் எந்த வழக்கில் மரண தண்டனை கூடாது என்று 3 பேர் சொல்கிறீர்கள். அருணன், தியாகு, ஞானி 3 பேரும் 3 விதங்களில் முரண்படுகிறீர்கள். எவ்வளவு கிளாரிட்டி இல்லன்னு பாருங்க. பயங்கரவாதம் இல்ல எதுக்குமே கூடாதுன்னு ஞானி சொல்றாரு. ஆயுள் முழுக்க உள்ள வைக்கிறது ஒரே பரிந்துரை உங்களுக்குள்ளே முரண்பாடு இல்ல. நான் சொல்ற கேளுங்க, எந்த வழக்கிலும் மரணதண்டனை கூடாதுங்கிறது நாங்க 3 பேரும் உடன்பட்டு அதுல யாரோ மாறுபடுறாங்களா கேளுங்க. எந்த வழக்கிலுமே மரணதண்டனை கூடாது. இதுல உறுதியா இருக்கும், 3 பேருமே உறுதியா இருக்கும். எங்களுக்கு முரண்பாடு எதுவுமே இல்லை. பயங்கரவாதம் தொடர்பான இந்த வழக்கில் மரணதண்டனை என்பது அந்த டெட்டரன்ட்ங்கிற வாதத்தை அடிபட்டு போகுது. ஏனென்றால் ஒரு பயங்கரவாதியை மரணதண்டனை அச்சுறுத்துவதில்லை. அவன் அடுத்தவரை கொள்கிறான், தானும் சாவதற்கு தயாராக வருகிறான். தெளிவா கேட்டாரு. ஒரு கல்ச்சர், அவனுடைய கல்ச்சர், ஒரு டெரரிஸ்டுடைய கல்ச்சரும் நம்முடைய கல்ச்சரும் ஒன்று அல்ல. பழிக்கு பழி வாங்குவது, கண்டவர்களை கொலை செய்வது. நீங்க டெட்டரன்ட் இல்லன்னு சொல்றீங்க. நீதியர் சார் ஏபி ஷா சொல்றாரு, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் திஸ் ப்ரொபோசிஷன் இஸ் தட் த டெத் பெனால்டி ஆக்ட்ஸ் as an important tool for maintaining the security of citizens and the integrity of the nation by deterring similar future crimes. அவருடைய கருத்தோடு நான் உடன்படவில்லை. அந்த கருத்து தவறான கருத்து. நீங்க சொல்ற இதற்கு மாறான கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. பெரும்பான்மை சார், பெரும்பான்மை தான் சட்ட ஆணையம் சொல்லிருக்கு. 11 உறுப்பினர்கள் 7 உறுப்பினர் உடன்பட்டு இருக்காங்க. பெரும்பான்மை தான் நம்ம எப்பயுமே ஏற்றுக்கொள்ள போறோம். அந்த பெரும்பான்மை வந்து இந்த கருத்தை உடன்பட்டு இருக்குது. நீங்க சொல்ற அதே டெட்டரன்ஸ் தான் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் எனக்கு ஒண்ணு தெரியும், மரணதண்டனை கூடாதுன்னு சொல்றவங்களே சிறுபான்மை தான்.
பெரும்பான்மை கருத்தை ஏத்துக்கிறதா நாங்களும் மரணனை ஒத்துக்கிட்டு போயிடணும். இல்ல அதான் மக்களுடைய கருத்து வேறாக இருக்கிறது, பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய கருத்து வேறாக இருக்கிறது, இந்த நாட்டுடைய சட்டத்துடைய கருத்து வேறாக இருக்கிறது. இருக்கட்டுங்க ஞானி கூடாது ஜஸ்ட் ஒன் பாயிண்ட். இவங்க அனுமதிக்கவே அவருடைய ஏன் பண்ணாம பாக்கலாம். அவர் இந்தியாவை அழிக்கணும் விரும்பினார். இது அழிக்கிட்டோம் இந்தியாவை. என்ன பேசுகிறார், என்ன ஆர்குமெண்ட்? அவருடைய பின்னணி பார்க்கணும், அவருடைய இன்டென்ஷன் பார்க்கணும். திருத்தணும் சொன்னா அவனுக்கு இந்தியாவே அழிக்க வேண்டியது அவனுடைய குணம். அவனுக்கு என்ன அழிச்சு விட்டு செய்யப்பட்ட கற்காரியின் மகள் சொன்ன கருத்து ஞானி நீங்க தொடருங்க. பாண்டே, நீண்ட நேரமா என்ன நீங்க பேச அனுமதிக்கவே இல்லை. ஓபியில் உள்ள பிரச்சனை தான் ஒரு மனித உரிமை மீறல் நான் குற்றம் சாட்டு வைக்க விரும்புறேன். மன்னிக்கிறோம். அடிப்படையில இந்த தண்டனை குறைச்சிருங்க. நான் தண்டனை சொல்லல, நான் புகார் மட்டும்தான் சொல்றேன். இந்த வாதத்தை ரொம்ப அடிப்படையான விஷயம் மீண்டும் மீண்டும் பார்ப்போம். இதே நீதிபதி, இதே மனித இந்த சட்ட ஆணையத்துடைய தலைவர், அவர் இதே பரிந்துரையில இன்னொன்னு சொல்றாரு. கொலை குற்றங்கள் எல்லாம் குறைந்து விடவில்லை, கொலை தண்டனை கொடுத்த காரணத்தினாலே, மரண தண்டனை கொடுத்த காரணத்தினாலே உலகில் குற்றங்கள் குறைந்து விடவில்லை, இரண்டுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த தண்டனையால் குற்றங்கள் குறையாதுன்னு பொதுவா சொல்லிட்டு தீவிரவாத குற்றத்துக்கு மட்டும் இது தடுப்பாக இருக்குன்னு சொல்லி எவ்வளவு முரண்பட்ட கருத்து. அவருடைய ஆணைய பரிந்துரையிலே முரண்பாடு இருக்கு என்பது உங்களுடைய பார்வை. இல்ல, ரெண்டுக்குள்ளே முரண்பாடு இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஏற்க முடியாது என்பது இவருடைய பார்வை. இது லாஜிக் இருக்கு. தன்னுடைய பரிந்துரையிலே முரண்பாடு கொண்ட ஒரு பரிந்துரை எப்படி ஏற்க முடியும்? இல்ல, அது இரண்டு பரிந்துரையிலே ஒரு பரிந்துரைக்கும் இன்னொரு பரிந்துரைக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை நான் சுட்டி காட்டுகிறேன். எனவே தீவிரவாதமாக என்ன குற்றம் என்பது அல்ல பிரச்சனை. யாருக்கும் இன்னொருத்தர் உயிரை எடுப்பதற்கு உரிமை இல்லை, அரசுக்கும் உரிமை கிடையாது, சட்டத்துக்கும் உரிமை கிடையாது. எனவே என்ன குற்றமாக இருந்தாலும் அஜ்மல் கசாப்புடைய நோக்கம் இந்தியாவை அழிப்பது, இப்படி ஒரு தேசம் இருக்கக்கூடாது. இப்ப கைதான ஒருத்தர், இப்ப கைதா இருக்காரு, ஒரு மாசத்துக்குள்ள கைதா இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவை அழிக்கிறது தான் வந்தேன், இந்தியர்களை சுடுவது எங்களுக்கு பொழுதுபோக்கு, எங்களுக்கு ஜாலியா இருக்கும், அதுக்காக இந்த பண்ணுக்காக நான் வந்து சுட வந்தேன்னு சொல்றாரு. இப்படி இந்தியர்களை குறிப்போட சுடுவது ஒரு சரி என்று பாடம் புகட்டப்பட்ட ஒருத்தனுக்கு நம்ம என்ன மறுபாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மறுபாடம் சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் நீங்க சிறையில தான் வைத்திருக்க முடியும். எத்தனை நாள் அண்ணா பிறந்த நாள் போய் விடுங்க. இல்ல, எவ்வளவு கூடாது. அண்ணா பிறந்த நாள் விட்ட விஷயத்துக்கு வரேன். உங்களுடைய கூற்றுப்படியே மற்ற யாரோ இருக்க முடியாது, அனுமதிக்கல. இல்லைங்க, பயங்கரவாதி தீவிரவாதி அவங்க விடுவிச்சாங்க. நீங்க தொடருங்க. திரு ஞானி தொடருங்க. 7 ஆண்டுகள் முடிந்த போதே லீலாவதி குற்றவாளிகள் வந்து விடுவிச்சாங்கன்னா அவரை நன்னடத்தை என்று அன்றைக்கு யார் தீர்ப்பளித்தது, யார் மதிப்பிட்டது, அந்த மதிப்பீட்டை செய்த அரசியல் என்ன, அதுக்கு பின்னால் அந்த அரசியல்வாதி யார், அதெல்லாம் தான் நாம் பேச வேண்டாம். நம்முடைய அமைப்பு முறை, இங்க இருக்கிற கட்சி அரசியல், ஆட்சி அரசியல், நீதித்துறை, போலீஸ் துறை, இவற்றுக்குள்ள மிகப்பெரிய ஊழல் ஆசாமிகள் உள்ள மலிஞ்சிருக்காங்க. சட்ட ஆணையம் சொல்லுகிறது ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு சொல்லுது. மாநில அரசு, மத்திய அரசோ மாநில அரசோ எவ்வளவு அரசியல் சார்புடன் செயல்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம நீதிமன்றமே போறோம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு அண்ணா பிறந்தாலும் நாளைக்கு எம்ஜிஆர் பிறந்தாலும் நாளைக்கு பெரியார், நீதிமன்றத்துக்குள்ளே அரசியல் இருக்கிறது, காவல்துறைக்குள்ளே அரசியல் இருக்கிறது. இன்னைக்கு இருக்க நீதிமன்றம் இல்ல, நீதிமன்றம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டபடி செயல்படுதான் நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலுமே நீதித்துறை தான் ஆக சிறந்ததா இருக்குங்கிற உங்களால் மறுக்க முடியாது நினைக்கிறேன். நம்முடைய அரசியலை கம்பேர் பண்ணும்போது, காவல்துறை கம்பேர் பண்ணும்போது இல்ல, பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை நான் தவறாக பதிவு செய்தேன் ஒரு அதிகாரி வெளியில வந்து சொல்றாரு. இல்ல அவர் சொன்னதே ஒரு வரியை நீங்க வந்து சரியான வார்த்தையில பயன்படுத்தணும். பேரறிவாளன் குறிப்பிட்டதுல ஒரு வரியை பதிவு செய்ய மறந்தேன் சொல்றாரு, மறுத்தேன் தயங்கினேன் சொல்றாரு. தவறா பதிவு செஞ்சு சொல்ல இல்ல, எதற்காக வாங்கி சொன்னார்கள் என்பது செய்ய மறந்தேன் இல்ல முடிச்சிடறேன். அவர் பதிவு செய்ய மறந்தேன் ஒரு வரியை சொல்றாரு. இன்னைக்கு அதன் விளைவாக என்ன நீதி பிறண்டிருக்கிறது? அதன் விளைவாக அல்ல, குற்றத்தை வந்து ஒரு வாக்குமூலத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை. விசாரணை நடத்துகிறது. திரு ஞானி, நம்ம தவறா வழி நடத்திட வேண்டாம் நான் கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், காவல்துறை அதிகாரி பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திரு ரகோத்தமன் அவர்கள் பல முறை இதே பிரச்சனையில தெளிவுபடுத்திருக்கார். அவர் அந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள் வெறும் வாக்குமூலத்தை மட்டுமே வைத்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை, வேறு வேறு சாட்சியங்கள், சந்தர்ப்பங்கள் சொல்லி அத்தனையுமே நிரூபித்து விட்டுதான் போக
வேண்டியிருக்கு. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிற்கான மரண தண்டனை குறைக்கப்பட்டது. தவறு இருந்தால் அதை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது இல்லையா? தவறு இல்ல, அவர் தவறு செய்தார் தெரியும் இல்ல. அந்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி தடா சட்டம் அது, எஸ், தடா வழக்கு அது, தடா வழக்கு குற்றச்சாட்டு விடுவித்த பிறகும் எஸ், தடா வழக்கு தடா சட்டப்படி திரட்டப்பட்ட சாட்சியம் தான் அங்க தண்டனைக்கு அடிப்படையா இருந்துச்சு. இல்ல நீ மற்ற சாதாரண அவர் பதிவு செய்த வாக்குமூலம் மட்டுமே இல்ல, அவர் பதிவு செய்த வாக்குமூலம் மட்டுமே இல்ல, வாக்குமூலம் மட்டுமே வச்சுதான் பரவாயில்ல. அவர் வந்து சந்தர்ப்ப சாட்சியங்கள் மொத்தமும் வந்து சாட்சியத்தோட நிரூபிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இல்ல தப்பு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரே பாயிண்ட் பேட்டரி செல் தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்குக்குள்ள நான் ரொம்ப டைரக்டா சொல்றான், அவனே விடுதலை பண்ணணும்னு சொல்றாங்க. வீடியோ இருக்கு, திரும்ப திரும்ப கொச்சைப்படுத்துறாங்க. மக்களை கொல்றான், துப்பாக்கி வீடியோல பதிவாயிருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நான் உங்களோட கேள்வி சரியா வச்சிருக்கேன். பாருங்க, லீலாவதி கொலை வழக்குல மரண தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார், வெளியிடப்பட்டார். ஒண்ணு. அசூத் பசார் அப்படிங்கிறவரு காந்தார் விமான கடத்தல் மூலமா விடுவிக்கப்பட்டு போயிட்டார். 2. மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனைக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டு சொல்லி அதையும் பாதியில குறைச்சு அனுப்பிடலாம் சொல்றது 3. இப்படி குற்றத்துக்கு உத்தரவாதமான தண்டனையே கிடையாது என்ற நிலை வருமானால் எவ்வளவு பெரிய விபரீதம். முதல் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் போயிட்டு உங்கள்ட்ட வரேன், நான் பேசவே இல்லை, உங்கள்ட்ட வரேன், மன்னிக்கிறேன் திரு ஞானி ப்ளீஸ். ப்ளீஸ். நம்முடைய தியாகு கூட தண்டனை குறைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர் தான். இன்னைக்கு தியாகு இங்க உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அறவழியில சமூகத்தை ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்க தூக்கில போட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? தியாகு இழந்திருப்பீர்கள். இந்த விவாதத்தில் தியாகு இருக்க முடியாது. விடுவிக்கப்பட்ட போது கூட தியாகு குற்றம் செய்யவில்லை என்று விடுவிக்கப்படவில்லை. தியாகு குற்றம் செய்யவில்லை, அவருக்கு தவறுதலாக தண்டனை அளிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்துக்காக விடுவிக்கப்படவில்லை. தியாகு விடுவிக்கப்பட்ட பிறகு சமூகத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இன்றைய தேதியில, அதை நாம் யாரும் மறுக்கல. ஆனா இது வந்து குற்றம், ஒரு அப்பாவி என்பதற்காக விடுவிக்கப்படலாம், மறக்கக்கூடாது. குற்றம் கடைசி வரை குற்றமாக இருந்தது. அதுபோக இன்னைக்கு நம்முடைய சட்டத்தின் பார்வையில ரேகஸ் ஆஃப் ரேர் கேஸ்ல அவருடைய உடன்பாடு வராது. அதனால அவர் விடுவிக்கப்பட்டது கூட சரி என்றுதான் பார்க்கணும். நம்ம பேசப்படுறது இன்னைக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் ரேகஸ் ஆஃப் ரேர் கேசஸ் எல்லாம் மரண தண்டனை செயல்படுத்தப்படுகிறது. ஒரு விதிவிலக்காக, ஒரு அரிதின மரியாதை செயல்படுத்தப்படுகிறது. அதுவும் கூட இது போனா திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நான் வைத்த கேள்வி அது மனசுல வச்சுதான் சொல்றேன். இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுவதில்லை என்று ராகவன் திரும்ப திரும்ப அது வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பேசுகிறோம், பாம்பேல குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறோம், பாபர் மசூதி இடிப்பிலே இருந்தங்க, பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர் கொலை செய்யப்பட்டார்களே, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் பேசுகிறோம். ஆகவே குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை தரப்பட வேண்டுங்க. பிரச்சனை அந்த தண்டனை மரண தண்டனையாக இருக்க வேண்டுமா வேண்டாம்? நீங்க உங்களுடைய திருப்திப்படுத்தான விவாதத்தை முடிக்க மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லல அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்லி முடிச்சேன். ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் அசூத் மசாத் பயங்கரவாதி, ஜெயிலே வச்சிருக்கணும், மரண நிறைவேற்றப்படல, ஜெயிலே வச்சிருந்தா போயிட்டாரு. லீலாவதி கொலையாளி இன்னொரு வழக்குல விடுதலை பண்றோம். இல்ல அதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அந்த கோடிக்கும் போகாமல் இந்த கோடிக்கும் போகாமல் ஒரு நிதானமான முடிவு எடுக்கணுங்கிறோம். நான் என்ன முடிச்சேன், அசாதாரணமான கொடூரமான குற்றங்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் முழுக்க சிறை தண்டனை என்று எங்க கட்சி சொல்வதற்குரிய காரணம் அதுதான். ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க, அப்ப லீலாவதி அவர் வெளியில வந்தா என்ன பண்றாரு, மீண்டும் தவறு பண்ணக்கூடியவர். ஆகவே அப்படியாப்பட்ட அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதனால அவங்களுக்கு மரண தண்டனை. இல்ல அதுக்கு தான் சொல்ல வரேன். அதே போல கொடூரமான தேசத்தை பாழாக்க சம்பவத்தை சொல்லுங்க. அஜ்மல் கசாப் வந்து திருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? அதனாலதாங்க அவங்க ஆயுளுக்கு உள்ள வைக்க சொல்றோம். ஏங்க நான் அதைத்தான் உங்க பாயிண்ட்டுக்கு தாங்க நான் வர்றேன். இல்ல அதுல இருந்து நான் இவங்க இருந்து வேறுபடுறேன், 2 பேர்ட்ட இருந்து. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் என்கிற அந்த கொடூரமான குற்றங்களை செய்தவர்கள் வாழ்நாள் முழுக்க சிறையிலே தண்டனை அனுபவிக்க வேண்டும். என்ன பர்பஸ் சொல்லுங்க, வாழ்நாள் முழுக்க சிறை அடைக்கணும். எங்க ஒரு விதமா ஒரு பயம் இருக்கும்ல, வெளியிலே வர முடியாது. நீங்க 2 வித்தியாசம் பாத்தீங்களா? அந்த பயம், அந்த டெட்டரன்ட், அதுதான் அரிதான மரண வழக்கில். அது தேவையில்லை. நீங்க ஜெயில
நீங்க ஜெயிலா பயன்றீங்க. ஆமா கொடுத்தா பயந்தாங்க. கண்டிப்பா ரெண்டுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒண்ணு உயிர் பயப்படுற மாதிரி எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் இல்ல இதுக்கும் பயப்படாங்க. உயிர் போவதும் பயம்தான், வாழ்நாள் முழுக்க சிறையில் இருப்பதும் ஒரு அடிப்படை கோட்பாடுதான். இல்ல ஒரு பயங்கரவாதிகள் நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது இந்த ஒரு அரசியல்வாதி பார்த்து விடுதலை பண்ணது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பீம்சிங் மருமகன்கிறதுக்காக பாலகாந்தன் 7 ஆண்டுல விடுதலை செய்யப்பட்டார். திமுக ஆட்சியில் 4 ஆண்டுல விடுதலை செய்யப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆந்திராவில் ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் எப்படி விடுதலை செஞ்சாங்கன்னு மாறுராம் கேஸ்லயே சொல்லியிருக்கிறார், நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு மரணனைக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு உலகம் தழுவிய ஒரு பொதுவான வாதம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இந்தியாவுக்கும் பொருந்தும். certainty of conviction is a better deterrent than the severity of sentence. தண்டனை கடுமையாக இருந்து மிகச்சிலருக்குத்தான் அது கிடைக்கும் என்பதை காட்டிலும் குற்றம் நிரூபிக்கப்படுவது உண்மையாக இருந்து உறுதியாகவும் இருக்குமானால், ரேட் ஆஃப் கன்விக்ஷன் அதிகமாக இருக்குமானால், அதுதான் தண்டனைகளை குற்றங்களை தடுப்பதற்கான மிகச்சிறந்த வழி. அதுதான் இவ்வளவு நடந்துட்டு இருக்குன்றேன். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமான குற்ற நடைமுறை சட்டம் தான் நம்மகிட்ட இருக்கு. நீங்க நான் தான் நிரூபிக்கணும், இந்த காவல்துறை தான் நிரூபிக்கணும். உங்களை அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் சார்? இந்தியாவிற்கு மாற்று எது இல்லை. 69 மிகச்சில மரண தண்டனை 69 ஆண்டுகளா இந்தியாவில் அமல்ல இருக்குது. யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுங்க. நம்ம மரண நானும் நீங்க வார்த்தையை பயன்படுத்துறேன் இல்ல. ஆனால் மரண தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல என்று தண்டனை கொடுத்த நீதிபதிகள் கர்ப்பிணி மனைவியை 4 பேரை அவங்க அப்பாவிகள் என்று நானும் சொல்லல. அப்பாவிகள் குற்றவாளிகள் மரண தண்டனைக்கு உரியவர்களா இல்லையா? சொல்லிடுறேன். மரண தண்டனைக்குரிய குற்றங்கள் அரிதிலும் அரிதான வழக்குகள் என்ன என்பது பற்றி சப்ஜெக்டிவா நீதிபதியினுடைய அகநோக்கம் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லிதான் அரிதிலும் அரிதானவும் கூடாது என்று PN பகவதி சிறுபான்மை தீர்ப்பு கொடுத்தார் பச்சன் சிங் வழக்கில். பிற்காலத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொன்னிச்சு, எது அரிதிலும் அரிதானு ஒரு பட்டியல் எடுக்கும் போது டிப்ரேவிட்டி ஆஃப் த கிரைம் மற்றதெல்லாம் சொல்லிட்டு அதுல ஒன்று என்ன சொன்னாங்க தெரியுமா? என்கவுண்டர் கில்லிங். இந்தியாவில் என்கவுண்டர் கில்லிங் என்பது உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு குற்றச் செயலாக மாறி இருக்கிறது. என்கவுண்டர் கில்லிங்காக யாரும் தூக்கிலிடப்படவும் இல்லை, தூக்கு தண்டனை கேட்கவும் இல்லை. அவர்கள் வழக்கை உங்களுக்கு தெரியும். என்கவுண்டர் முன்ன மாதிரி குறி மாதிரி சுட்டு போக முடியாது. என்கவுண்டர் இன்னைக்கு கருணாநிதி பண்ணாரு, சித்தனன் பண்ணாருன்னு அவர் நீதிமன்றத்தை சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். இல்ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனானப்பட்ட குஜராத்திலேயே இஸ்ரத் ஜஹான் வழக்குல, சொராபுதீன் ஷேக் வழக்குல செத்தல்வாடு போராடி அந்த நிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நாட்டில் சட்ட கமிஷனுடைய பார்வைக்காகவும் சொல்றேன், சட்டப்படி தூக்கில் விடுவது குறைந்து கொண்டு போகிறது. இன்னொரு பக்கத்தில் சட்டவிரோதமாக காவல்துறையே நீதித்துறையாக மாறி தண்டனை கொடுப்பதும் தண்டனை நிறைவேற்றுவதும் நாட்டில் அதிகரித்து செல்லுகிறது. இதுவும் சேர்த்து தடுத்து நிறுத்தப்படணும். உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து. இப்ப நண்பர் தியாகு சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸ் என்கவுண்டர் டெத் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சட்டத்தின் தண்டனைக்கு உள்ளாகுது. நாங்க சில சர்க்கம்ஸ்டன்சஸ் பண்ணா இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள் பை லா, இட் இஸ் எக்ஸ்கியூசபிள் அண்டர் லா. எங்களுக்கு 100 ஐபிசியோ அல்லது 103 ஐபிசியோ அல்லது 129 அல்லது 130 சிஆர்பிசிலயோ 53லயோ உங்களுடைய வாக்குமூலத்தையே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது உங்களுடைய துப்பாக்கி சூட நீதிமன்றம் சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? நீங்க உங்க கஸ்டடியில நான் கொடுக்கிற வாக்குமூலமே செல்லாது. நாங்க ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒரு போர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா நாங்க பண்ணது சரிதான் என்பது சொல்வது நாங்கள் அல்ல. உடனடியா 176 சிஆர்பிசில ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும். அவர் தேவையில்லை, அவருக்கு கூடுதலாக லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ விசாரிக்கணும் வந்துருச்சு. அதுக்கு மேல பாதிக்கப்பட்ட ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயோ ஏதாவது ஒரு என்கவுண்டர் கேஸ் இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணல, இது கொலைதான் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தீர்ப்பு வந்ததா?
நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போலி என்கவுண்டர்கள் நடக்கின்றனவா இல்லையா இந்த நாட்டில்? ஆனா யாருக்கும் தண்டனை கிடையாது. இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லை. உங்களுக்கு மனசாட்சியே இல்லை. பாளையங்கோட்டை மருத்துவர் எழுதினார் இது போலி என்கவுண்டர். ஏனென்றால் ரைபிள்ல சுட்டா என்ட்ரி உண்டு சின்னதாகவும் எக்ஸிட் உண்டு பெருசாகவும் இருக்கும். போலீஸ் சொல்றாங்க ஓடும் போது முதுகில் சுட்டதா, ஆனா இவருடைய நெஞ்சில் என்ட்ரி உண்டும் முதுகில் எக்ஸிட் உண்டும் இருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட யாருமே உத்தமர்கள் என்பது மட்டும் தான் சொல்ல முடியாது. என்கவுண்டர் போலி என்கவுண்டரா நியாயமான போலீஸ் நீதிபதி ஆகக்கூடாது. இல்ல நிச்சயம் ஆக முடியாது. முன்னாடி பயங்கரவாதிகள் சுட்டதுக்கே தண்டனை கொடுக்குறாங்க. என்கவுண்டர் பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல திரு ஞானி, உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்துக்கள். என்னுடைய கருத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே கருத்து தான். சக மனிதன் உயிரை எடுப்பதற்கு, கொலை செய்வதற்கு எந்த மனிதனுக்கு உரிமை கிடையாது. அதை நீதிபதி செய்தாலும் சரி, போலீஸ் செய்தாலும் சரி, அரசியல் சட்டத்தில் செய்தாலும் சரி, அரசு செய்தாலும் சரி, அது கொலைதான். தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்பதே ஒரு கொலைதான். உங்களுடைய இறுதியான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு அதைதான் சொன்ன, நீங்க சொன்ன மாதிரி பொழுதுபோக்கா இருக்குது எனக்கு இந்தியர்களை சுடுவதுன்னு. அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட இவர்கள் மனித உரிமை என்ற பேர்ல வக்காலத்து வாங்குவான்னு சொன்னா எந்த காரணத்தில் ஏற்றுக்க முடியாது. நம்மை சுற்றி பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. இது தேவை. இந்த மாதிரி மரண தண்டனை தேவையா இல்லையான்னு அந்த நாடு முடிவு பண்ணணும். உலக நாட்டுல 140 நாட்டுல இல்ல நமக்கும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த நாட்டிற்கு இந்த அளவில் இன்றைய காலகட்டத்தில் இது அவசியம் தேவை என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறுசீரமைப்பை செய்ய முடியாது என்பதனால் இப்படிப்பட்ட தண்டனை தேவையில்லை என்பது ஒரு கூற்றாக இருக்கிறது. உலக பொதுமுறை என்று நாம் போற்றக்கூடிய திருக்குறள் திரு தியாகு சொன்னது போல கொலையர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டு அதனோடு நேர், அதாவது களை எடுப்பது போல நம்ம வந்து ஒரு பயிரை விதைக்கும் போது அதுல களைகள் வந்தால் பயிரை வளராமல் தடுக்கும் என்பதனால் ஒரு களை எடுப்பு விவசாயிகள் களை எடுப்பது போல்தான் இது போன்ற கொலையிலும் கூடிய குற்றவாளிகளை களை எடுப்பது போலதான் அது நேரான விஷயம் என்று திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரை நம்ம ஏற்கனவே பல விவாதங்களை சொன்னது போல நியாயவான்கள் யாரும் தூக்கிலிடப்பட்டதாக இந்த 69 ஆண்டு வரலாற்று நாம் பார்க்கல. எனவே ஒரு அரிதிலும் அரிதானவர்கள் 73 ஒரு மாற்றம் வந்தது. சிஆர்பிசி எப்படி இதை அணுகணும் அப்படிங்கிறதுல கொலை என்பது மரண தண்டனை என்பது கடைசி, ஆயுள் தண்டனை தான் பிரதானம் என்ற பார்வை வந்தது. 2003 ஒரு பார்வை வருது. இதே சட்ட கமிஷன் வந்து இதற்கு முன்னால் சட்ட கமிஷன் சொல்லியிருந்தது இது மாதிரி ஒரு மரண தண்டனை பற்றிய பார்வை மாற வேண்டும் என்று. அரிதிலும் அரிதான வழக்கில் தான் இன்று வரை மரண தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எக்ஸிக்யூட் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. இதற்கு முன்னால் இருந்த கொடுந்தண்டனைகள் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பார்வை நீதித்துறையுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சட்ட கமிஷனுடைய பரிந்துரைக்கு பிறகு நீதித்துறையுடைய பார்வை, அரசாங்கத்துடைய பார்வை, பொதுமக்களுடைய வெகுஜனங்களுடைய பார்வை மாறுகிறதா பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துருத்த விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.